and which you can. First of all, ladies and gentlemen, a hearty congratulations to all the students who have excelled in their advanced level examination of the year 2023. You have overcome a significant hurdle, and now the future is ripe with possibilities. Are you feeling excitement and maybe a bit of confusion about what to do next? Unsure about selecting the right course for your Z score? Don't worry, we have got you covered. This session is an informative session regarding the vast opportunities and degrees you can enroll based on your results. So, my dear brothers and sisters, definitely take the maximum of today's session. So, without further ado, let's dive into today's sessions. To introduce UGA and its remarkable journey, let's call upon Sister A.R. Fatima Aska, the Arts Wing representative specializing in Islamic studies and Arabic. Sister, over to you. Are you hearing me? Are you hearing me? Yeah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இளமானி பட்டப்பயிலர் சங்கமானது ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை முக்கியமான மாணவர்களுக்கு அவசியமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடாத்தி வருகின்றது. அது மட்டுமன்றி உயர்தர மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கருத்தரங்குகளையும் நடாத்தி வருகின்றது. போட்டி பரீட்சை, யுஜிசியின் விண்ணப்ப முறைக்கான வழிகாட்டல் போன்றவற்றையும் வெற்றிகரமாக நடாத்தி உள்ளது என்பதில் பெருமிதம் கொள்கின்றது. இளமானி பட்டப்பயிலர் சங்கமானது இதனை அடுத்து மத்த பிரிவு மாணவர்களுக்கான பல்கலைக்கழக நுழைவு மற்றும் அது தொடர்பான ஏனைய தகவல்களை அறிய தரும் வகையில் இன்று இந்த ஜூம் மூலமான கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வகையில் இது தொடர்பான தெளிவூட்டல் மற்றும் கருத்து ஜம்ராவுடன் ஏனைய சகோதரர்களை வரவேற்ற வண்ணம் அத்தோடு பங்கு பற்றி பயன்பெற இருக்கும் சகோதர சகோதரிகளை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். Thank you, Sister Aska, for that inspiring insight into UGA. To kickstart our event, I call upon various undergraduates of different universities to give you a brief idea about their experiences and courses. First, I would like to call upon Brother Musnif Ahmad, a third-year undergraduate of the University of Sri Jayawardenepura, specializing in management. Over to you, brother.
ஹலோ ஹலோ விளங்குதா? ஆமாம் வளரு. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தேவதர்மன் யூனிவர்சிட்டி தேர்ட் இயர் படிக்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான். இப்போ நீங்க மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு நீங்க போட போறீங்கன்னா இது கொழும்பு சைட் போனா உங்களுக்கு நல்ல மாதிரி இருக்கும். அதோட தான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்ன் ஃபோர்த் இயர்ல இருந்து உங்களுக்கு இன்டர்ன் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பு வரலாம். அடுத்தது நீங்க மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை நீங்க எப்படியும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்யணும். அப்படி செய்யறேன்டா நீங்க சார்ட்டர்ட் இல்லாட்டி சீமா மறுவா ஏசிசி எரிக்கி அடுத்தது சிஎம் எரி இதுல ஒன்றை நீங்க செய்யணும். உங்களோட ஃபைனான்சியலை பொறுத்து ஒவ்வொன்றும் பார்த்து செய்யலாம். இப்ப எங்கட யூனிவர்சிட்டியில ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில என்னென்றால் அங்க டிபார்ட்மெண்ட் 11 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 14 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல உங்களுக்கு இன்டேக்காக ஃபர்ஸ்ட் காமன் டிபார்ட்மெண்டா ஒரு 950 பேர் உங்களுக்கு எடுப்பாரு. அதுல இருந்தா டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் முடிய உங்களுக்கு டிவைட் பண்ணுவா. அது எப்படின்னா ஜெஸ்கோர் அடிப்படையில டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில உங்களுக்கு டிவைட் பண்ணப்படும். இப்போ அங்க பாத்தீங்க அங்க பிஎஸ்சி டிகிரி வரும். இப்போ அது இல்லாம உங்களுக்கு பிகாம் டிகிரி இருக்கு. அடுத்தது எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வெலுவேஷன் இருக்கு. அது கொஞ்சம் அது ஒரு டிகிரி, அது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிலேட்டடா இருக்காது. அது அடுத்தது பிஐசி இருக்கு, பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு. அடுத்தது பப்ளிக் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இப்போ பிஐசி பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது கொஞ்சம் ஐடியோட ரிலேட்டடா வரும். ஏழு ஐடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கு நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் அது பிஎஸ் எடுக்கலாம். அடுத்தது கொழும்புல இருக்கிறது பிபிஏ டிகிரி வரும் உங்களுக்கு. அது செகண்ட் இயர் முடிய உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை பிரிப்பாரு. டிபார்ட்மெண்ட் டிவைட் ஆகும். அதுவும் உங்களோட ஜெட் ஸ்கோர் அடிப்படையில, அதாவது இந்த வருஷத்துல இருந்து போன வருஷத்துல இருந்து ஜெட் ஸ்கோர் அடிப்படையில உங்களோட டிபார்ட்மெண்ட் போய் வரும். இதுக்கு முதல் இருந்தது உங்களோட ஜிபிஏ பார்த்து பிரிக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர் முடிய வர ஜிபிஏ, செகண்ட் இயர் முடிய வர ஜிபிஏ பார்த்து பிரிக்கிறது. இப்ப இல்லைன்னா உங்களுக்கு ஜெட் ஸ்கோரை பார்த்து உங்களுக்கு பிரிவடும். டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில அது ரொம்ப. அடுத்தது கல்யாண யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போக உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பிரித்து தான் போகும். அதுல டிபார்ட்மெண்ட் கல்யாண யூனிவர்சிட்டியில அங்க அக்கௌண்டன்சி இருக்கு, மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் அப்படி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கே பிரிஞ்சு போகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து எத்தனை பேர் அலோகேட் பண்ணுவான் இருக்கும். அடுத்தது பிகாம் டிகிரி இருக்கு. அடுத்தது அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது இப்போ நீங்க ஏல ஐடி எடுத்துருக்கீங்க கட்டாயம். அது எடுத்தாலும்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு போகலாம். அது ஒரு ஐடியோட ரிலேட்டடா வரும். அது வந்து சப்ஜெக்ட். அப்படியே அடுத்தது ரஜரட்ட யூனிவர்சிட்டி இருக்கு. ரஜரட்ட யூனிவர்சிட்டியில உங்களுக்கு என்டர் ஆகிட்டே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பிரித்து வரும். அடுத்தது பேராதன் யூனிவர்சிட்டி இருக்கு. பேராதன் யூனிவர்சிட்டிலையும் ஃபர்ஸ்ட் இயர் என்டர் ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பிரிப்பாரு. அப்படி வரும். இப்போ உங்களோட ஜெட் ஸ்கோரை பொறுத்து எந்த யூனிவர்சிட்டி போற ஓர்டர் இருக்கு. இப்போ நல்ல ஜெட் ஸ்கோர்ண்டா நீங்க ஜெயவர்தனபுரம் அல்லது கொழும்பு யூனிவர்சிட்டி போட்டா பிரச்சனை இல்லை. அப்ப இடையில இருக்கிற 1.5 அப்படி இருக்கிறார்களுக்கு நீங்க ஒரு ஓர்டருக்கு போட்டு வந்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். இப்ப இதுல எனக்கு டவுட் இருந்தா கேக்குறீங்களா? மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஃபுல்லா எல்லாம் 4th இயர் 4 இயர் தான் டியூரேஷன். இப்போ 4 இயர்ஸ் டியூரேஷன்.
கொழும்பு சைடு அங்கால சைடு இருக்கிற இடத்துலாம் உங்களுக்கு 4th இயர்ல இருந்து இன்டர்ன்ஷிப் போக வேண்டி வரும். இப்போ சவுத் ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் எப்படி இருந்தா உங்களுக்கு இன்டர்ன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இந்த இன்டர்ன் போறதுதான் நல்லம். ஏன்றால் நீங்க வெளி முடிக்கு வெளியாக உங்களுக்கு இன்டர்ன் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேலதிகமா நீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்யணும். இப்போ சிஏ சார்ட்டட் அங்க சிஎம்ஏ சிமா ஐசிசி அப்படி செய்யணும். நீங்க செய்யறேன்டா அது செய்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வெளி ஒன்று இருக்கும். எனக்கும் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரையில ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் செய்யணும். கலன் யூனிவர்சிட்டியில டெஸ்கோர் அடிப்படையெல்லாம் நினைக்கிறேன். டெஸ்கோர் அடிப்படையெல்லாம் டிவைட் பண்ணுவார். நீங்க இங்க அப்ளை பண்ணக்கே உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி கிடைக்குதோ அதே மாதிரி என்ன கோர்ஸ் கிடைக்குதுன்னு வரும். ஃபர்ஸ்ட் இயர்லயும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டிவைட் பண்ணிடுவார். டவுட் இருக்கு. இதோட முடிக்கலாம். Okay. Jazakallah khair, brother, for the informative explanation. And next we have Favaris, a second-year BCom undergraduate of Southeastern University of Sri Lanka. Brother, over to you. Can you hear me well? Can you hear me? Yeah. Clear ಆಗಿದೆ? Faris. Oh, clear ಆಗಿದೆ? Faris, clear ಆಗಿದೆ. Okay. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நான் Faris, Southeastern University second year students, BCom undergraduate. So first of all, congratulations all of you. A-level வந்துகிட்டு மிகப்பெரிய போட்டி பரீட்சை ஒன்றை நீங்க வந்துகிட்டு செஞ்சுட்டு அடுத்த கட்டமான ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போறதுக்கு தயாராகிருக்கீங்க. அதுவும் வர்த்தக பிரிவை சாய்ஸ் பண்ணிட்டு அடுத்த கட்ட போற தயாராக எல்லாரையும் நான் ஒரு வாழ்த்தியவனாக. வர்த்தக பிரிவு பொறுத்த மட்டும் ஒரு தெரிஞ்சிருக்கும் ஃபேமஸ் கோர்சஸ் இருக்கு. இப்போ மேனேஜ்மெண்ட் பிகாம் இது இப்போ அடிக்கடி நிறைய கோர்சஸ் என்ன செய்யுது வந்து கொண்டு இருக்குது. ஃபைனான்ஷியல் அப்படின்னு போயிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கூடுதலாக. ஸோ டுடே நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், வணிகவியல் காமர்ஸ். ஒரு தெரிஞ்சிருக்கும் இட்ஸ் அ ஃபேமஸ் கோர்ஸ். அதாவது இலங்கையில் வந்துக்கிட்டு ஆரம்ப காலம் தொட்டு இருக்கக்கூடிய வர்த்தகத்துறை மாணவர்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோர்ஸாக இருக்கிறது இந்த வணிகவியல் பிகாம். இந்த கோர்ஸை பொறுத்த மட்டும் கவனிச்சிங்கன்னு சொன்னா இந்த கோர்ஸ் ஆனது பொதுவாகவே இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சு 16 ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. 16 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில 5 யூனிவர்சிட்டிஸ்ல மாத்திரம்தான் இந்த கோர்ஸ் இருக்குது. ஓகே, அப்ப அந்த 5 யூனிவர்சிட்டிஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெயபுரா, கலனி, ஜெஃப்னா, ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன். நல்லா கவனிச்சிங்க. ஜெயபுரா, கலனி, ஜெஃப்னா, ஈஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்ன் இந்த 5 யூனிவர்சிட்டிஸ்ல மாத்திரம்தான் இந்த பிகாம் கோர்ஸ் என்ன செய்யுது அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க வந்துக்கிட்டு கற்கை இலக்கத்தை பார்த்தீங்கன்னா 018 காணப்படும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த மட்டும் இதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா இதை சொல்லுவாங்க ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். அதாவது இந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு ஸ்பெஷல் கோர்ஸாகவே காணப்படும். அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குன்னு சொன்னா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு டிரெக்டாகவே அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் அவங்களுக்கு என்ன செஞ்சுன்னா கிடைக்கும். அதனால இந்த கோர்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கூடுதலாகவே இப்ப இந்த கோர்ஸுக்கு போற வீதங்கள் செட் ஸ்கோர். இப்ப நான் லாஸ்ட் டைம் எடுத்த செட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் இதான் விஷயம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும். செட் ஸ்கோர் லாஸ்டா வந்த செட் ஸ்கோரை வச்சு கொண்டு நீங்க தீர்மானிக்க இயலாது ஒரு விஷயத்தை. அது நான் லாஸ்டா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வரேன். நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க எல்லாரும் யூனிவர்சிட்டி கைட் புக் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதில் செட் ஸ்கோர் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜெயபுரைக்கு லாஸ்டா வந்துக்கிட்டு பிகாமுக்கு போயிருந்த லாஸ்ட் செட் ஸ்கோர் வந்துட்டு 1.0321 இருந்துச்சு. கூடுதலான ஒரு விஷயம் சொல்லுங்க, ஜெயபுரைக்கு அம்பாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போற விதம் மிக குறைவாக இருக்கு.
ஏன்னு சொன்னா இப்போ பிஃபோர் 2-3 இயர்ஸுக்கு முதலாக வந்த நீங்க கைட் புக்கு வேணா பார்க்கலாம். அந்த டைம்ல வந்து ஜெயப்பூருக்கு யாருமே அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போல பிகாம். அதுக்கு ஒரு ரீசனபிள் என்னன்னா இப்போ 1.6க்கு மேல ஜெயப்பூருக்கு போக வேண்டிய ஒரு தகமை இருக்கு. அந்த டைம்ல வந்துக்கிட்டு 1.6 இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டாருன்னா பிகாம் அப்ளை பண்ணி இருக்க மாட்டார். ஏன் சார் அவர் அதுக்கு முதல் மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கலாம். அப்ப அந்த டைம்ல அவருக்கு என்ன செய்யும் மேனேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதே போலதான் கலனியை பாத்தீங்கன்னா 1.5698க்கு மேலதான் கலனியிலையும் இருக்குது. ஆகவே பாத்தீங்கன்னா ஜெயப்புர கலனிகளை பொருத்தமல்ல இந்த 2 கேம்பஸ்லையும் வந்துட்டு பிகாமுக்கு போற வீதங்கள் மிக குறைவாக காணப்படும் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா இப்ப சமீபமா ரீசனா என்ன செய்யுது பிள்ளைகள் போயிட்டு இருக்குது. ஏன்னா பிகாம் டிகிரி வந்துக்கிட்டு கூடுதலாக ஸ்பெஷலைசேஷன் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் கொடுக்கறதால பிள்ளைகள் இப்ப பிகாம் டிகிரிகளுக்கு அதிக அளவு 3000 ஒரு விஷயமா காணப்பட்டு இருக்குது. ஆனா மற்ற யூனிவர்சிட்டிகளை பாத்தீங்கன்னா சார் ஜஃப்னா, ஈஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்னை பொறுத்தமல்ல பிகாம் டிகிரிகள் ஓவராலாவே போயிட்டு கொண்டு பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா சவுத் ஈஸ்டர்னை பொறுத்தமல்ல 1.008 லாஸ்ட் எடுத்துட்டீங்க. ஈஸ்டர்ன்ல 1.061 எடுத்துட்டீங்க. ஜஃப்னாவை பொறுத்தமல்ல லாஸ்ட் டைம் ஜஃப்னாக்கு போய் அப்ளை பண்ண விதம் மிகவும் குறைவாக காணப்பட்டுச்சு. இதுல என்ன விஷயம் சொன்னா பிகாம் டிகிரியை பொறுத்த மட்டும் இலங்கையில் 5 யூனிவர்சிட்டியில தான் காணப்படுற ஒரு ரீசனால பிகாம் டிகிரிக்கு மொத்தமாக 887 புள்ளிகளை 887 ஸ்டூடெண்ட்ஸை தான் இந்த முறை என்ன செய்யறாங்க சொன்னா எடுக்கிறது உத்தேச அனுமதி காணப்பட்டிருக்கிறது. உங்களோட கைட் புக்ல அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. அப்ப 887 குறைஞ்சது பிகாம் டிகிரிக்கு வந்துக்கிட்டு 800 தொடக்கம் 900க்குள்ள நாம எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் போறதுக்கு ஒரு சாத்தியப்பாடுகள் இருக்கு. இதனை பொறுத்தமல்ல பாத்தீங்கன்னா இப்ப சவுத் ஈஸ்டனை பொறுத்தமல்ல உதாரணம் சவுத் ஈஸ்டனை பொறுத்தவரை பிகாமுக்கு சராசரியாக 120 புள்ளிகள் எடுப்பாங்க தானே. அதே போலதான் ஈஸ்டர்ன் சவுத் அப்படி எவரேஜபிளா ஒரு கேம்பஸுக்கு குறைஞ்சது 200 புள்ளிகள் தான் பிகாம் டிகிரிக்கு போகும். குறைஞ்சது 150 அல்லது 200 புள்ளிகள் போகக்கூடிய சாத்தியம் தான் காணப்படும். சரி, இப்ப நாம அடுத்த கட்ட நான் போற விஷயம் சொன்னா ஒரு பிகாம் டிகிரிக்கு போகணும் சொன்னா அவங்களுக்கான எலிஜிபிள் குவாலிட்டி என்னங்கிற விஷயத்துக்கு வாரு. ஒரு பிகாம் டிகிரிக்கு போற ஒரு ஆள் வந்துட்டு முதலாவது விஷயம் வர்த்தகத்துறையை தேர்வு செஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னால் பிகாம் டிகிரியை பொறுத்த மட்டும் ஒரு டிரெக்ட் கோர்ஸ் காமர்ஸ் படிச்ச மாணவர்களுக்கான ஒரு டிரெக்ட் கோர்ஸா தான் என்ன செய்யுது பிகாம் டிகிரி காணப்படுது. ஆகவே அவர் என்ன செய்யணும் வர்த்தகத்துறையை தெரிவு செஞ்ச ஒரு நபராக காணப்படணும். அதே போல பாத்தீங்கன்னா நான் குறிப்பிடக்கூடிய பாடங்கள் வணிக கல்வி பிசினஸ் தெரியும், வணிக கல்வி, எக்கனாமிக், அக்கௌண்டிங் இதுல அவர் என்ன செய்யணும் குறைஞ்ச தகமையாக 3S சித்தியை பெற்றிக்கணும். அதாவது 3 பாடத்திலையும் அவர் என்ன செய்யணும் எஸ்சித்தியை பெற்றிருந்தால்தான் அவர் என்ன செய்யுது பிகாமுக்கு அப்ளை. இதுகளை தாண்டி இன்னொரு விஷயம் உண்டு. இப்ப சமீபமா நம்மட மாணவர்கள் அடிக்கடி செய்யற விஷயம் சொன்னால் இப்ப ஐடியை சூஸ் பண்ணுவாங்க, கம்பாமெட்ஸை சூஸ் பண்ணுவாங்க, அதே போல விவசாய விஞ்ஞானம், புவியியலை சூஸ் பண்ணி என்ன செய்யலாம் இந்த கோர்சஸுக்கு போகலாம். அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று காணப்படும். என்னன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா வணிக கல்வி, எக்கனாமிக், அக்கௌண்டிங் இதுல 2 பாடத்தை அவர் சூஸ் பண்ணிட்டு இது தவிர்த்துதான் அவர் என்ன செய்யணும்னா விவசாய விஞ்ஞானமோ அல்லது புவியியலோ அல்லது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸோ அல்லது கம்பாமெட்ஸோ தெரிவு செஞ்சு என்ன செய்யலாம் அவர் போகக்கூடியதாக காணப்படும். இதுதான் பிகாம் டிகிரிக்கான எலிஜிபிள் குவாலிட்டியாக காணப்படுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வர்த்தகம் படிச்சு என்ன செய்யணும் நீங்க 3S சித்தி பெற்று நான் குறிப்பிட்ட பாடங்கள்ல உங்களுக்கு 3S சித்தி இருந்தா நீங்க என்ன பிகாம் டிகிரிக்கு அப்ளை பண்ணக்கூடியவராக காணப்படுவீங்க. பிகாம் டிகிரியை பொறுத்தமல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு 4 இயர்ஸ் தான் உங்களோட தெரியும் 4 இயர்ஸ் காணப்படும். ஆகவே டோட்டலி வந்துட்டு 4 இயர்ஸா காணப்படும். பிகாம் பொறுத்தமல்ல ஒரு விஷயம் என்ன சொன்னா அவங்க வந்துட்டு இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா பொறுத்தமல்ல அதுக்கு ஸ்பெஷலைசேஷன் இல்லை. அதுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் டைரக்டாவே அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் நான் ஆல்ரெடி முன்பாக சொல்லுது. இப்ப நீ உதாரணம் சொல்லுங்க பிபிஏ எடுத்தோம்னு சொன்னா பிபிஎம் மீன் மேனேஜ்மெண்ட், பிகாம் இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் வச்சிருக்கேன். மேனேஜ்மெண்ட் பொறுத்தமல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கேம்பஸ்லயும் வந்துட்டு என்ன செய்யுன்னா ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வாங்க சொன்னேன் இப்போ சவுத் ஈஸ்ட் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது சவுத் ஈஸ்டனை பொறுத்தமல்ல வந்து மேனேஜ்மெண்ட் டிகிரி ஸ்பெஷலைசேஷன் என்ன சொல்ல பிபிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்கு, HRM இருக்கு, ஐடி இருக்கு, அதே போல அக்கௌண்டிங் அதாவது ஃபைனான்ஸ் இருக்கு, இப்படி இருக்கு. இதனால அவங்க என்ன செய்வாங்க சொன்னா 2 இயர்ஸ் இப்போ சவுத் ஈஸ்டனை பொறுத்தவரை ஒரு எப்படி எலிஜிபிள் சொன்னா இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட் வந்துட்டு 2 இயர்ஸ் எக்ஸாம் செட் பண்ணிட்டு செமஸ்டர் ரிசல்ட்ஸை வச்சு ஜிபிஏ பாயிண்ட்ஸை வச்சு என்ன செய்வாங்க அவங்களுக்குரிய ஸ்பெஷலைசேஷன் பிரிவார். இது சவுத் ஈஸ்ட். ஜெயப்புராய் பொறுத்தமல்ல வந்துக்கிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இதை வச்சு டிஸ்ட்ரிக்ட் எங்க வச்சுக்கிட்டு பிரிப்பாங்க. கலனியும் அப்படிதான். அதே போல ஓவரால் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒரு விதமான இதை ஃபாலோ பண்ணுவாங்க. பெராதனியை பொறுத்தமல்ல 1 இயரை வச்சு கொண்டு பிரிப்பாங்க. இனி ஒவ்வொரு கேம்பஸ்லையும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் என்ன செய்யும்
கூட குறை இருக்கு. நீங்க வந்து வெப்சைட்களை நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜெயப்பூரோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, பெராதனியோட ஸ்பெஷலைசேஷன் என்னங்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம். ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்ஸ்னா, இப்ப கூடுதலாக அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு பிகாமுக்கு போறது மிகவும் நல்ல ஒரு சாய்ஸா இருக்கலாம். அது ஒரு நல்ல சாய்ஸாவும் இருக்கும். ஏன்னு சொன்னா அவருக்கு டிரெக்டா அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஸ்பெஷல் கிடைக்கிறதால வந்துட்டு அவர் 4 இயர்ஸ் என்ன செய்வார், அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஸ்பெஷலுக்குரிய சப்ஜெக்ட் கூடுதலா என்ன செய்வார், ஸ்டடி பண்ணக்கூடியதாகவே காணப்படும். இதுதான் பிகாம் டிகிரி மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலைசேஷனா இருக்கிறது. அதே போல பிகாம் டிகிரியுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஓவராலாவே இப்ப சிலங்கட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே இப்ப ஆல்ரெடி முன்பு மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிய நண்பரும் கூட பேசியிருந்தாரு. ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை தான் டார்கெட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொமர்ஸ் படிச்ச ஆட்களுக்கு கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படும். ஏன்னா ப்ரொஃபஷனலை பொறுத்த மட்டும் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட ப்ரொஃபஷனல் டிகிரிஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரீமா வந்துக்கிட்டு கொமர்ஸ் தான் அதிக அளவு இருக்கு. ஏன்னா பழமையான மிக முக்கியமான வெலுவபிளான கோர்சஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா சிஏ இருக்குது, டபிள்யூடி இருக்குது, சிஎம்ஏ இருக்கிறது, ஏசிசி இருக்கிறது. இது உங்களுக்கு உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை என்ன செய்யலாம், சாய்ஸ் பண்ணி செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப இந்த பொருத்தமில்ல நீங்க வந்துட்டு பிகாம் அடிக்கிற உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா அக்கௌண்ட் ஆகுது ஈஸியாகி. ஏன்னா வந்துட்டு அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்கிறதுல ஃபைனான்சியல் அனலைஸ்ட் ஆகலாம், வந்துட்டு அக்கௌண்டிங் அனலைஸ்ட் ஆகலாம் வந்துக்கிட்டு. ஆகவே அந்த அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஜாப்ஸுக்கும் நீங்க என்ன செய்யலாம், ஈஸியாவே உங்களால் என்ன செய்யும் அப்ளை பண்ணக்கூடியதாக காணப்படும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப பிகாம் டிகிரியை ஃபாலோ பண்ற ஒரு நபர் வந்துகிட்டு என்ன செய்யணும்னா வந்துகிட்டு உங்களால வந்துகிட்டு குறைஞ்ச அளவு வந்துகிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் வச்சுக்கக்கூடிய தேவையும் உங்களிடம் காணப்படும். அப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ண பிபிஏக்கும் பிகாமுக்கு என்ன டிஃபரெண்ட்ல சொல்லிட்டேன், சரிதானே? அதே போல பிகாம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எதுங்கிற விஷயங்களையும் நான் சொல்லிட்டேன். அதுக்குரிய குறைந்த அளவு எடுக்கக்கூடிய ஆட்கள் வீதங்களையும் சொல்லிட்டேன். இதைகளையும் தாண்டி வந்துகிட்டு இப்ப இந்த முறை வந்துகிட்டு நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொன்னா அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இந்த முறை வந்துட்டு கொமர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னா நாங்க லாஸ்டா வந்துட்டு ஒரு அனலைஸ் சொசைட்டியில அனலைஸ் ஒன்று எடுத்த டைம்ல பார்த்த வீதம் சொன்னா ஆனா அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல கொமர்ஸ்ல வந்துட்டு பெர்ஃபார்மிங் மிக குறைய இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது இப்ப செட் ஸ்கோருக்கு ஏற்ற ரேங்க் ஒன்று இல்லை, ரேங்குக்கு ஏற்ற ஒரு செட் ஸ்கோர் இல்லாததால வந்துட்டு இந்த முறை நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொன்னா நீங்க இப்ப யூனிவர்சிட்டி கைட் புக்ல ஒரு விஷயம் அவங்க என்ன லாஸ்ட் இயர் வந்த விஷயத்தை தான் அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதுதான் உங்களுக்கான கட் ஆஃப் நீங்க வந்து டிசைட் பண்ண வேணாம், தானே? இப்ப நீங்க வந்துகிட்டு முன்பிரிக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப என்ன விஷயம் சொன்னா அந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து இந்த டைம் அந்த கட் ஆஃப்ல இருந்து மிக குறையலாம் அல்லது கூடலாம், அது இல்ல விஷயம். இப்ப என்ன இப்ப பொருத்தமல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 0.08 எடுத்தாளுக்கு இந்த முறை 160 ரேங்க் ஒன்று வந்திருக்கு உங்க கூட்டால வந்து. இது வளமே அப்படி வராது, கூடுதலாகவே 160 ரேங்க் வர ஒரு ஆளுக்கு எப்படி குறைஞ்சது 1 பாயிண்ட்க்கு மேலேயாவது இருக்கும் செட் ஸ்கோர். ஆனா இந்த முறை அப்படி Hello. Hello, can you hear me? bro. Hello. விளங்குதானே அப்சல்? கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சாரி, கொஞ்சம் எனக்கு இந்த கவரேஜ் இஷ்யூவால வந்துக்கிட்டு எனக்கு ரீகனெக்ட் ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். அப்போ ஓகே, நான் இப்போ திருப்பி தொடர்ச்சியாக கண்டினியூ பண்றேன். ஸோ என்ன விஷயம்னா இப்போ லாஸ்ட் டைம் அந்த கட் ஆஃப் வச்சு கொண்டு நீங்க என்ன செய்ய வேணாம்னா நீங்க டிசைட் பண்ணி கொள்ள வேணாம் எனக்கு இதுதான் இந்த கோர்ஸ் வந்து இல்லை. பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஜெயப்புரைக்கு நீங்க போகணும்னா 1.8க்கு மேலேயாவது இருக்கணும் மேனேஜ்மெண்ட். பிகாம் பொறுத்த மட்டும் 1.6 இது வந்துக்கிட்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொண்டிருக்குது. அதுக்காக வேண்டிய இன்னொரு விஷயம் இங்கே அவங்களோட பேச அனுமதி இருக்குது, அதுகளை அவங்க டார்கெட் பண்ணுவாங்க.
எண்ணூறுக்குள்ளே எடுக்கிறவங்களோட அவங்களுக்கு என்ன செய்யும் பிகாமுக்கான டிகிரிக்கான மாணவர்கள் எண்ணிக்கையும் தேவைப்படுகின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆகவே இந்த முறை என்ன பொறுத்தமல்ல பிகாமுக்கு கூடுதலாகவே 0.7 எல்லாம் வந்துக்கிட்டு ஈஸ்டர்னோ சவுத் ஈஸ்டர்ன்லயும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஜப்னாவில எல்லாம் அப்படியான ஒரு ஒரு உத்தேசமான முறையில போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க யாரும் வந்துக்கிட்டு உங்களோட செட் ஸ்கோரை வச்சுக்கொண்டு நீங்க வந்துக்கிட்டு ஃபெடப் ஆகாம நீங்க என்ன செய்யுங்கன்னா இட்ஸ் மை பர்சனல் அட்வைஸ் வந்துக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ன செய்யுங்க அந்த கோர்ஸ் ஓடுற சரியா கவனிச்சு அதை என்ன செய்யுங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்குதான் அந்த ப்ரோக்ராம்கள் தொடர்ச்சியா போய்க்கொண்டீங்க. ஸோ இதுல கன்சிடர் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க எல்லா கோர்ஸையும் அப்ளை பண்ணுங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மிக நல்ல கோர்ஸ் தான். இப்போ சமீபமா எல்லாம் நல்ல கோர்ஸ் தான் என்ன செய்யுங்க யூஜிசி கொமர்ஸ் படிச்சாக்களுக்கு தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம் எல்லா கோர்ஸையும் அப்ளை பண்ணிட்டு தொடர்ச்சியா நீங்க உங்களோட ஹையர் எஜுகேஷன் என்ன செய்யலாம் பெஸ்டா என்ன செய்யலாம் கொண்டு போகக்கூடியதாக இருக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு டைம் தரேன். உங்களுக்கு இனியும் சரி டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பிகாம் டிகிரி சம்பந்தம் உங்களுக்கு இனி டவுட்ஸ் தேவை இனியும் வேணும்னு உங்களுக்காக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். யாருக்கும் என்ன டவுட் இருந்தா கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க. Jazakallah khair, brother, for the valuable information. And next, for those who interested in professional qualifications, Brother Arshad, a passed-out graduate from University of Kelaniya, will shed light on the importance of professional qualification and how to pursue them. Brother. Assalamu alaikum. Am I audible? Yeah. Okay. First of all, congratulations. எல்லாரும் செலக்ட் ஆனதுக்கு மிச்சம் எஃபர்ட் ஒன்று கொடுத்தோ இன்னொரு இடத்த எடுத்திருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். நான் நினைக்கிறேன் மேலுக்கு எல்லாருமே அவங்களோட யூனிவர்சிட்டி தொடர்பான கோர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தந்தாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பிகாம் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ மெயினான சப்ஜெக்டை மட்டும் அவங்க சொன்னாங்க. அதோட இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்முடைய ஈஸ்டர்ன்ல இருக்கிற ஒரு பிரச்சனை மோஸ்ட்லி செட் ஸ்கோர் கூட இருந்தாலும் மோஸ்ட்லி அப்ளை பண்றது ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனை விடுங்க. ஏண்டா மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க, ட்ரை டு கம் அவுட், வெளியே வர்றதுக்கான ஒரு ட்ரையை பண்ணுங்க. பிகாஸ் என்ன செய்யுங்க மோஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வெளியால. ஸோ அடுத்தது ஆளுமையும் வளரும். ஒன்று தான் நான் அப்ளை பண்ண போல எனக்கு நான் சென்ன ஒரே ஒன்று ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி வெளியால வர்றதுக்கு, அதாவது வெளி யூனிவர்சிட்டிக்கு வர்றதுக்கு. ஸோ நிறைய நாலேஜ் ஒன்று வரும். அதான் மெயினான விஷயம் ஒன்று சேர்ந்தது. ஸோ அது உண்மைக்குமே வெலுவபிள் ஆയിരിக்கும். அதை கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நான் இந்த டாபிக் வரேன். மெயினா கொமர்ஸ் செய்கிறார்களுக்கு மேலுக்கு மென்ஷன் பண்ணாங்க நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு. ஸோ அதில் மோஸ்ட்லி இப்போ அக்கரைப்பத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஏஐடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ ஃபுல் நாலேஜ் ஒன்று இருக்கு. முன்ன ஏஐடியும் கல்முனைக்கு போய் இல்லாட்டி பெட்டிக்கலுக்கு போய் செய்வாங்க. இப்போ ஏஐடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கு. அக்கரைப்பத்தில் இன்ஸ்டிடியூட் ஒன்று வந்ததால இப்போ நாலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்ளி மென்ஷன் பண்ணன்னு விட நம்மளோட ஊரை பொறுத்த வரைக்கும் மெயின்லி ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் வித்தின் ஆஃப்டர் த ஏ லெவல் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. பட் கொழும்பு சைடு அடுத்தது மற்ற சைடுல பார்த்தோம்னா வித்தின் ஏ லெவல் செய்யறாங்க. பட் இப்ப பார்க்க போல அக்கரைப்பத்து அடுத்த ஈஸ்டர்ன் சைட்லயும் இப்ப வித்தின் ஏ லெவலும் செய்யறாங்க. தட்ஸ் பிரச்சனை இல்லை. ஆனா மெயின்லி நான் இப்ப சொல்றது 4 கோர்ஸ், அதுல 3 மெயின் ஆயிருக்கு. 3 மெயின் ஆயிருக்குன்னா மெயின்லி நம்மடாக பொதுவாகவே செய்யறது. முதலாவது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு மெயினை விட மற்றதை சொல்லேன். ஃபர்ஸ்ட்டுக்கு சிஎம்ஏ செய்வாங்க. சிஎம்ஏ ஓல்ட் சிலபஸ்ல 7 இல்லாட்டி 6 லெவல் இருந்துச்சு. இப்ப அந்த லெவலை குறைச்சி இப்ப 5 லெவல் 4 லெவல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஎம்ஏ நான் நினைக்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் செய்யறாங்க நல்ல பொழுது.
ஆனா செய்யறார்கள் இப்ப குறைய மோஸ்ட்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் செய்யறது குறைய. ஆனா அதுல 4 லெவல் தான் இருக்குது. ஒரு ஆள் சிஎம்ஏ ஃபுல்லா செய்வாராண்டா அவருக்கு ஜெயப்ரோ யூனிவர்சிட்டியில மாஸ்டர் செய்யறதுக்குரிய எக்ஸம்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சான்ஸ் ஒன்று ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக்குவாங்கடா. அது எப்படின்னா எக்ஸம்ஷன் எடுக்காம ஏஐடியை வச்சு எக்ஸம்ஷன் எடுக்காம ஒரு ஆள் சிஎம்ஏ செய்வாரா இருந்துச்சுன்னா அடுத்தது அதோட கனடாட சிபிஏ அந்த இதுக்குரிய சான்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி யூஸ் பண்றது இதை வேயா என்னத்துக்குண்டா சிஎம்ஏ ஏசிசிஏ செய்யறதுக்குரிய ஒரு வேயா யூஸ் பண்ணுவாங்க. ஏண்டா டிரெக்ட்லி ஏசிசிஏ செய்யறதை விட ஒரு ஆள் சிஎம்ஏ செஞ்சு வந்தா எக்ஸம்ஷன் எடுக்கலாம் என்ற ஒரே நோக்கத்துக்காக இதை செஞ்சு வருவாங்க. ஸோ 8 சப்ஜெக்ட் எடுக்கலாம் ஒரு ஆள் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ அது ஒரு சான்ஸ். அடுத்தது நான் மெயினான வாரன் மெயினா 3 கோர்ஸ் செய்வாங்க நம்மடாக்கள். ஏசிசிஏ, சிமா, அடுத்து சார்ட்டட். அடுத்து ஏசிசிஏ, சிமா இந்த ரெண்டும் சியோட கம்பேர் பண்ணக்குள்ள மிச்சம் ஒரு கெப் ஒன்று இல்லை, ஹார்ட் கொஞ்சம் குறையும், மிச்சம் கெப் ஒன்று இல்லை. ஆனா கம்பேர் வித் அந்த கொஸ்டோட பார்க்க போல சிஏ பெனிஃபிட், பிகாஸ் பெனிஃபிட் மீன் கொஸ்ட் குறையும். அது ரெண்டுக்கும் கொஸ்ட் கொஞ்சம் கூட. இதான் மெயினான ஒரு விஷயம் நம்மளோட ஆட்கள் சிஏ செய்யறதுக்கான இது. ஸோ அடுத்தது நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஏசிசியை பொறுத்த வரைக்கும் 3 லெவல் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் நாலேஜ் லெவல், அதுல 3 சப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் லெவல் ஸ்கில் லெவல் 6 சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்தது தேர்ட் லெவல் ப்ரொஃபஷனல் லெவல் அதுல 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆள் ஏஐடி செஞ்சு வருவாருண்டா அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும், 4 சப்ஜெக்ட் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ஃபுல்லா நாலேஜ் லெவல் ஃபுல்லா கிடைக்கும். செகண்ட் லெவல் ஸ்கில் லெவல்ல 6 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 6 சப்ஜெக்ட்ல ஒரு பாடம் மட்டும், ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸம்ஷன் ஆகும். மிச்சம் இருக்கிற அனைத்தையும் அவர் செய்ய வேண்டி வரும். அதே மாதிரி ஃபைனல்ல கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கும். ஆனா ஏசிசியை பொறுத்த வரைக்கும் மிச்சம் ரெகக்னைஸ் ஆனது உண்டு. அடுத்தது இன்டர்நேஷனல் வைஸா எக்ஸாம்பிள் செல்ல பண்ண வேண்டாம். ஒரு ஆள் சிஏ செய்வாரா இருந்துச்சுண்டா அது ஸ்ரீலங்காட தான் குவாலிஃபைட் ஆனது. ஸோ அவர் ஈவன் ஆஸ்திரேலியாவுக்கு போவாரா இருந்தா அவர் எடிஷனலா சிபிஏ செய்யணும். ஆஸ்திரேலியாட கனடாக்கு போறாண்டா கனடாட சிபிஏ செய்யணும். பிகாஸ் என்னண்டா அது ரெகனைசேஷன் ஸ்ரீலங்காட பட் வெலுதான். ஆனா அவர் போவாராக இருந்துச்சுண்டா அந்தந்த நாட்டுக்குரிய லோ அதுக்குரிய அக்கௌண்டிங் பாலிசியும் அவர் படிக்கணும். ஸோ அந்தந்த நாட்டுக்குரியதை சேர்த்து அவர் செய்ய வேண்டி இருக்கும். மிச்சமா இல்லை எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஒரு 2 இல்லாட்டி 3 சப்ஜெக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டும். ஆனா ஏசிசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் செய்ய தேவையில்லை, இன்டர்நேஷனல் வைஸ் ரெகக்னைஸ். ஸோ அவருக்கு அப்படியே ஃபுல்லாவே ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ரெண்டாவது நான் வாரன் சிமா பொறுத்த வரைக்கும் 4 லெவல் இருக்கு. சர்டிஃபிகேட் லெவல் அதுல 4 சப்ஜெக்ட் இருக்கு. 2வது லெவல் ஆப்ரேஷன் லெவல் ஸோ அதுல 3 சப்ஜெக்ட் இருக்கு. 3வது லெவல் மேனேஜ்மெண்ட் லெவல் அதுல 3 சப்ஜெக்ட். ஸ்ட்ராட்டஜிக் லெவல் 3 சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிற லெவல்ல 4 சப்ஜெக்டும் எம்சிக்யூ தான், அதாவது மூலியமா எம்சிக்யூ, எல்லாமே எம்சிக்யூ தான். அடுத்து ஆப்ரேஷன் லெவல், மேனேஜ்மெண்ட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல் அந்த 3ம் சப்ஜெக்ட் இருக்குது. அதோட சேர்த்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் கேஸ் ஸ்டடி இருக்குது. இவன் ஒரு ஆள் ஏஐடி செஞ்சுக்கு வருவாரண்டா எக்ஸம்ஷன் அவருக்கு கிடைக்கும் 4 சப்ஜெக்ட். ஏஐடி செஞ்சுக்கு வர அவருக்கு 5 கிடைக்கும். முதலாவது சர்டிஃபிகேட் லெவல்ல அவருக்கு ஃபுல்லா 4 சப்ஜெக்டும், ஆப்ரேஷன் லெவல்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்டும். அதே மாதிரி இன்னொரு ரூட் மெத்தட் ஒன்று வச்சிருக்காங்க ஈஸியா போறதுக்கு. பட் 2 வே என்று சொல்லலாம். அது என்ன சொல்லலாம்டா எஃப்எல்பிங்கிற அது எப்படின்னா நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லெவல் மஸ்ட் எல்லாருமே சர்டிஃபிகேட் லெவல் செய்யணும் 4 சப்ஜெக்ட். ஸோ 2வது லெவல்ல இருக்கிற ஆப்ரேஷன் லெவலும் மேனேஜ்மெண்ட் லெவலும் ஸ்ட்ராட்டஜிக் லெவல் அவளும் நான் 3 லெவல் சொன்னேன். அந்த 3 லெவல்ல சப்ஜெக்ட் செஞ்சு கேஸ் ஸ்டடி செய்யணும். பட் நான் சொன்ன ரூட் எஃப்எல்பிங்கிறது அவருக்கு அந்த மெயின் சப்ஜெக்ட் செய்ய தேவையில்ல, ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற கேஸ் ஸ்டடியை மட்டும் செய்யலாம். அந்த ரூட்ல போனா அதுக்காக பே பண்ணணும். அந்த பேமெண்ட் வருஷத்துக்கு எடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு எடுத்து அந்த ஒரு வருஷத்திலேயே அவர் பே பண்ணி அந்த 3 கேஸ் ஸ்டடியும் செய்யணும். 2 இயர்ஸுக்கு பே பண்ணலாம். அதை விட கூட கேஸ் போகும், பேமெண்ட் போகும். 2 இயர்ஸுக்குள்ள அந்த 3 கேஸ் ஸ்டடியும் முடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இது மாரி சான்ஸ் தராங்க 3 இயர்ஸுக்கு மாதிரி வாங்கலாம். 3 இயர்ஸுக்கு வாங்கினாண்டா அந்த 3 கேஸையும் 3 இயர்ஸுக்கும் செய்யலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டை விட செகண்டுக்கு, செகண்டை விட தேர்டு காசு கூட.
ஸோ அவங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் செய்யறத கேஸ் ஸ்டடியை மட்டும் செஞ்சு அவர் லெவலில் முடிக்கலாம். பட் அந்த ஒரு கேஸ் ஸ்டடி இப்போ செகண்ட் லெவலில் எடுத்த மாட்டா கேஸ் ஸ்டடி ஆப்ரேஷன் லெவலில் இருக்கிற அந்த 3 சப்ஜெக்டும் சேர்ந்து தான் கேஸ் ஸ்டடியே வரும். அதுக்கான கொஸ்டின்ஸ். ஸோ அவர் மெயின் சப்ஜெக்ட் படிக்காமலே கேஸ் ஸ்டடியை முடிச்சு போகலாம். அடுத்தது இதில் எக்ஸம்ஷன் செல்ல போன வேண்டாம், இதை ஃபுல்லாக ஒரு ஆள் முடிச்சாருண்டா சிபி ஆஸ்திரேலியாவோட சிபிஐ தருவாங்க. அதே மாதிரி சார்ட்டட்ல ஃபைனல் ஸ்ட்ராட்டஜிக் லெவல் மட்டும் செய்யணும், மற்ற எல்லாமே எக்ஸம்ஷன் ஆடும். அடுத்தது ஆனால் சில சப்ஜெக்ட் இப்போ ஆடிட் ரிலேட்டடான சப்ஜெக்டுகள் அவர் செய்ய வேண்டி வரும், ஸ்ட்ராட்டஜிக் லெவல் செய்யணும். அதே மாதிரி மெயினாக பிகாஸ் சிமாங்கிறது மேனேஜரியல் ஓட சம்மந்தப்பட்டதுங்கிறதால ஆடிட் ரிலேட்டடான சப்ஜெக்டுகள் அவர் செய்ய வேண்டி வரும். அடுத்தது எல்லாருக்கும் ஈஸியான அடுத்தது ரிலேட்டிவான ஒரே ஒன்று தான் சார்ட்டட். எல்லாருமே செய்யறது, எல்லார வாயிலையும் வரக்கூடியது உண்டு. பட் இது மெயின் ப்ராப்ளம் என்னண்டா கம்பேர் வித் அதை விட ஹார்டானது லைட்டா. அதே மாதிரி கொஸ்ட் குறைய ரியலி. ஆனால் இங்கே 4 லெவல் இருக்கும் உண்மையும். முதலாவது லெவல் இப்ப இருக்கிற செயற்குள்ளப்படி 2025ல இருந்து சிலபஸ் மாறுது. பட் இப்ப இருக்கிற சிலபஸ் 2020 சிலபஸை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கு பிசினஸ் லெவல் 1 அண்டு, ஸோ அதுல 4 சப்ஜெக்ட் இருக்கு. 2வது லெவல் பிசினஸ் லெவல் 2 அண்டு, அதுலேயும் 4 சப்ஜெக்ட். அடுத்தது கோஆப்ரேட் லெவல் அண்டு, அதுலேயும் 4 சப்ஜெக்ட் இருக்கு. 4வது இருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் லெவல் அண்டு, 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் 4 சப்ஜெக்ட் இருக்கு. அதோட ஒவ்வொரு லெவல்லையும் ஸ்கில் லெவல் அண்டு ஸ்கில் லெவல் சப்ஜெக்ட் அண்டு, அதாவது ஐடியும் இங்கிலீஷ் நம்மளோட வாசனா கம்யூனிகேஷன் அண்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் அது மஸ்ட். ஒரு லெவல்ல முடிச்சிருந்தா தான் அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆடிட் நான் முடிச்சிருக்கேன், ஆடிட் சப்ஜெக்ட். நீங்க 4 சப்ஜெக்ட் முடிச்சு செகண்ட் லெவலுக்கு போகலாம், இல்லாட்டி சப்ஜெக்ட் வைஸ் பெரலாகவும் செய்யலாம். ஈவன் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பிசினஸ் லெவல் 1ல நீங்க ஆடிட் முடிச்சிருக்கீங்க, அதோட சேர்த்து ஸ்கில் லெவல் பிசினஸ் லெவல் 1க்குரிய ஐடிஐ முடிச்சு இங்கிலீஷை முடிக்கலண்டா பிசினஸ் லெவல் 2ல இருக்கிற ஆடிட்டை செய்யலாம். பட் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கண்டா பிசினஸ் லெவல் 1ல இருக்கிற 4 சப்ஜெக்டையும் முடிச்சு தான் பிசினஸ் லெவல் 2ல இருக்கிற அது 4 சப்ஜெக்ட் போவாங்க. அது ஒரு ஆளுடைய விருப்பம். பட் மஸ்ட் என்னண்டா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற ஐடியையும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸையும் முடிக்கணும். அடுத்து மெயினான விஷயம் உங்களுக்கு செல்ல வேண்டியது மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்டான விஷயம் என்னண்டா சிஏ செய்யறதுக்கான ஒரு ஐடியா இருந்துச்சுண்டா இப்ப இருக்கிறது நீங்க கரெக்டான லெவல்ல இருக்கீங்க. தட்ஸ் மீன் என்ன செஞ்சு ஆஃப்டர் த கெட்டிங் த ரிசல்ட்ஸ் எடுத்தது பிறகு இருக்கீங்க. இப்போதைய ஐடியா இருக்குமாண்டா சிஏ செய்யறதுக்கு இப்போதைய இருந்து ஆடிட் ஃபேர்முக்கு செய்யறதுக்கான ஐடியாவை கொண்டு வாங்க. பிகாஸ் என்னண்டா இங்க இருக்கிற ஒரே ஒரு எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை அதுவும் ஈஸ்டர்ன் ஆக்களுக்கு தான் மோஸ்ட்லி. பிகாஸ் என்னண்டா டிலே, ஆடிட் ஃபேர்முக்கு செய்யறது டிலே. ஈவன் எப்படி என்ன நான் எக்ஸாம்பிள் சொல்லேன், ஆஃப்டர் இங்கே வந்து அவங்களுக்கு விளங்கும் கொழும்பு சைடுக்கு, அதாவது கெலனி, ஜெயவர்த்தனபுர, அதே மாதிரி கலம்பு, ஸோ வட்டவை இங்கே வந்து எங்கிட்ட சைடுக்கு விளங்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் A லெவல் 1 இயர் கவர் பண்ணிடுவாங்க. ஒரு ஆள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குவாலிஃபைட் ஆகணும்டா இந்த 4 லெவலையும் முடிச்சு ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு ஆள் முடிச்சு அதே மாதிரி பிஸ்னஸ் லெவல் 1, 2 அது ரெண்டும் சேர்த்து ஒரு லெவல் 2 லெவல் அதை முடிச்சா அதோட சேர்த்து ப்ளஸ் 1 இயரை முடிச்சாரண்டா ஒரு ஆளுக்கு பிசிஏ தருவாங்க. அதாவது நீங்க அதோட நிப்பாட்ட போறீங்கன்னா நீங்க சர்டிஃபிகேட் எடுக்கலாம், பிஸ்னஸ் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். அதுக்கு 1 இயர் ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதை கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஆள் குவாலிஃபைட் ஆகிறது 3 இயர்ஸ். ஸோ சிம்பிளா செய்யறது என்னண்டா ஆஃப்டர் A லெவல் நீங்க 1 இயரை கம்ப்ளீட் ஆகிட்டீங்கண்டா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தைய ஸோ தென் ஹோல்ட் பண்ணலாம். எல்லா ஃபேர்ம்லையும் ஆடிட் ஃபேர்ம்லையும் ஹோல்டுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஹோல்ட் பண்ணிப்போம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும். என் அக்ரிமெண்ட் ஆக்டிவ் ஆகும் 3 இயர்ஸுக்கு. ஸோ நீங்கள் விரும்பினா சின்ன ஃபேர்ம்ல ஜாயின் ஆனீங்கன்னா ஸோ 1 இயருக்கும் போடலாம். பட் ஐ ப்ரிஃபர் பண்ணுறேன் Big 4 மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் ரெகனைசேஷனான ஆடிட் ஃபேர்முக்கு ஜாயின் ஆகிறது பாருங்க. எக்ஸ்போஷன் ஒன்று வரும், நல்ல ஒரு ஐடியா ஒன்று வரும். ஸோ அப்போ 1 இயரோட ஹோல்ட் பண்ணி போட்டும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆனால் நீங்கள் ஸ்டடீஸில் போகலாம். நான் சொன்ன மாதிரி கலம்பு, அதே மாதிரி கெலனிய, அதே மாதிரி ஜெயவர்த்தனபுர அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தால் மேபி இல்லை சான்ஸ் 3rd இயரில் இருந்து இன்டர்ன்ஷிப் போகலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. 3rd இயர்ஸ்லேருந்து அலவுட் ஆகும்.
ஸோ தேர்ட் இயர்ஸ்ல இருந்து அப்போ உங்களுக்கு வித்தின் யூனிவர்சிட்டி தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் யூனிவர்சிட்டி முடிய போல ஆடிட் ஃபார்ம் 3 years கம்ப்ளீட். ஸோ இவன் நீங்க சரியா படிச்சோம்டா ஆடிட் ஃபார்ம் முடிச்சிடலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் சிஏயும் குவாலிஃபைட் ஆகிடலாம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரியா ஃபாலோ பண்ற ஒரு கைடு உண்டு. அதனுடைய ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சொல்லப்படுறது என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் லெவல் செய்யறதுக்கு தான் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ அது வரைக்கும் நாம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கும் சொல்லப்பட்டது அதுதான் உண்மையா. பட் அது இல்லை உண்மையானது என்ன, நம்ம எவ்வளோ ஏர்லியா முடிச்சு வைப்போமோ அவ்வளோ ஏர்லியா நல்ல. பிகாஸ் என்ன நீங்க பிஸ்னஸ் லெவலில் மட்டும் முடிச்சிருந்தா வித்தவுட் ஆடிட் ஃபார்ம் செய்யாட்டி உங்களுக்கான சர்டிஃபிகேட் எடுக்கலாம். ஈவன் நான் பிஸ்னஸ் லெவல் 1 மட்டும் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கான சர்டிஃபிகேட் எடுக்கணும்டா 1 yearக்கான ட்ரைனிங் தேவை. அப்பதான் உங்களுக்கு பிஸ்னஸ் சர்டிஃபைட் அக்கௌண்ட் எடுக்கலாம். ஒரு ஆள் கோஆப்ரேட் லெவல் முடிச்சிருக்கார், அதையோட 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன்டா அவருக்கு கோஆப்ரேட் சர்டிஃபைட் அக்கௌண்ட்னு ஆகலாம். செகண்ட் லெவலோட தான் இந்த முடிக்க போறேன் ரெண்டு ஒரு ஆள் டிசைட் பண்ணிட்டாரண்டா எடுக்கலாம். ஆனா அதுக்கு 2 years தேவை. அதை ஸ்ட்ராட்டஜிக் செய்யறேன்டா மஸ்ட் ஃபைனல் லெவல் செய்யறேன்டா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனா நீங்க கேட்கலாம் இது வரைக்கும் ஆஃப்டர் த கோவிட் 2023-24லையும் 23லேருந்து 22லையும் அந்த சான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் வித்தவுட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலாம் எக்ஸாம். ஆருக்கு 1 year கண்டினியூஸ் ஆடிட் ஃபார்ம் போனாலும் அதே மாதிரி அவர எக்ரிமெண்ட் ஆக்டிவ்ல இருக்கிறாலும் செய்யலாம். மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் செஞ்சாளுக்கு. ஸோ 2025க்கு போறவு கட்டாயம் சிலபஸ் சேஞ்ச் கட்டாயம் அந்த சான்ஸ் ஒன்று தர மாட்டாங்க. அந்த 2 yearsக்கு போறவு செய்யறது மேபி சப்ஜெக்டும் கூடலாம் குறையலாம். அது எக்ஸாக்டா செல்ல இயலாது. பட் உங்களுக்கு செல்ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டா சிஏ செய்யறதுக்கு ஐடியா இருக்குமாண்டா இப்படியே ஆடிட் ஃபார்ம் போறதுக்கான ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் பிஸ்னஸ் 1, 2 அவ்வளோ கஷ்டம் ஒன்று இல்லை. ஒன் டிமாண்ட் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின மந்த்துக்கு எக்ஸாமை போட்டு செய்யலாம். எவ்ரி மந்த் கோல் பண்றாங்க செய்யலாம். ஆனால் கோஆப்ரேட் லெவலும் ஸ்ட்ராட்டஜிக் லெவலும் ஸோ உங்களுக்கு 6 months ஒருக்கா தான் எக்ஸாம் நடக்கும். வித்தின் இயர் 2 எக்ஸாம் தான் நடக்கும். ஸோ கன்சிடர் பண்ணுங்க அந்த விஷயத்துலையும். இது மோஸ்ட்லி சிஏ ஆளுக்கு நான் மென்ஷன் பண்றேன் என்னன்னா அந்த ஆடிட் ஃபார்ம் தான் மிஸ் ஆகிறான ஒரு விஷயம். அது சிமா ஏசிசி ஆளுக்கு அது ஒரு கம்பல்சரி இல்லை ஆடிட் ஃபார்ம் போகணுமென்றது. ஸோ மெயினாக செல்ல வேண்டியது இதுதான். அடுத்தது நான் ஏர்லியர் ஸ்டேஜ்லேயும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மென்ஷன் பண்ணது உங்களுக்கான தகுதி இருக்குமாண்டா வேற யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கானது, அதாவது கலம்போ வெளியில் இடத்துக்கு கொண்டுக்கோ. ஸோ மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுங்க. வேற ரீசன்கள் இருந்தால் அது உண்டு. ஆனால் பட் உங்களுக்கான சான்ஸ் இருக்குமாண்டா மோஸ்ட்லி அது ஒரு நல்ல ஒரு வெலுவபிளாக இருக்கும். சரியா யூஸ் பண்ணா ஒரு நல்ல ஒரு வெலுவபிள் லேர்னிங் என்ன செய்யலாம், நிறையவே லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி மென்ஷன் பண்ணாங்க 3rd yearலேருந்து இன்டர்ன்ஷிப்புக்கான சான்ஸ் கிடைக்கும். ஒன்லி ஃபார் ஃபைனான்ஸ் அதே மாதிரி அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான். அதே மாதிரி மார்க்கெட்டிங் மற்றதுகளுக்கும் கலனி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 3rd year 2nd செமஸ்டர்லேருந்து போகலாம். ஆனால் அக்கௌண்டன்சி ஃபைனான்ஸ்ன்றா 3rd yearல இருந்து போகலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் என்றாலும் 2nd year 3rd செமஸ்டர்லேருந்து போகலாம். அப்படின்னு பார்த்தா வித்தின் யூனிவர்சிட்டிக்குள்ள 1.5 year கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கவர் பண்ணி யூனிவர்சிட்டியில ஆடிட் ஃபார்மும் கவர் ஆகிடும். இது ஃபார் சிஏசிஆர்களுக்கான ஒரு ஐடியா. இது உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருந்தா என்னை கண்டெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி இதுலேயும் கேட்கலாம். எதுவும் டவுட் ஒன்று இருந்தா. ஓகே, நான் நினைக்கிற மாதிரி யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை தான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளான ஆக்கள்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆள் கொஸ்டின் ஒன்று டிரெக்ட்லி என்கிட்ட கேட்டீங்க, which firm is the best to join for the work as an audit firm, bro? Can I exempt for the SIMA after the completion ACCA? SIMA செஞ்சா ACCA-க்கான கம்ப்ளீஷன் அது உண்மைக்கும் எனக்கும் ஐ டோன்ட் நோ அபவுட் தட் ஒன். அதை வச்சு தெரியும். ஆனால் சிஏ ஒரு ஆள் குவாலிஃபைட் ஆனால் ஏசிசி எடுக்கலாம். அதே மாதிரி ஏசிசிஏ குவாலிஃபைட் ஆகினா சிஏ எடுக்கலாம். எனக்கு சிமா செஞ்சா ஏசிசி எடுக்கலாம்ன்றது உண்மைக்கு தெரியும். அடுத்தது ஆடிட் ஃபார்ம் பார்த்தினது நான் சொன்னேன் பெஸ்ட் இப்போ இருக்கிற பிக் 4க்கு போங்கன்னு. இப்போ பிக் 4 ஸ்ரீலங்காவில் இல்லை. பிகாஸ் என்னென்னு பிடபிள்யூசி இல்லாமல் போயிடுது. பிகாஸ் என்ன செய்யும் ஸ்டாண்டர்டை ஃபாலோ அப் பண்ணாத சில ப்ரொஃபஷனல் ரீசன்ஸுக்காக
கேன்சல் ஆகிட்டு ஸ்ரீலங்காவில். பட் தேர்ஸ் 3 firm ஒன்லி என்ன இப்போ இருக்கிறது, கேபிஎம்ஜி, இஒய், டிலாய்ட். ஸோ அது இருக்குது. ஸோ அதோட தவிர பிடிஓ, அதே மாதிரி கிறிஸ்டன், பேக்கட்டரி அப்படின்னு நிறையவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க பிக் ஃபோக்குள்ளே போகிறதுக்கு. அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிறதுக்கு ரெகனைசேஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது சிம்பிளாக அடுத்த கொஸ்டின்ஸ் ஒன்று வருது எனக்கு, டபிள்யூஎன்எஸ். ஸோ ஹியர் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சிஎஸ்ஏராக்களுக்கு ஆடிட் ஃபார்ம் மட்டும்தான் போகணுமெண்டு இல்லை, நான் ஆடிட்டும் போகலாம். பட் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஒரு ஆள் கண்டினியூவஸா நான் ஆடிட்ல போவாராண்டா அவருக்கு ஆடிட் ரிப்போர்ட்ல சைன் பண்ணலாம் என்ற ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. தட்ஸ் மீன் என்னன்னா, ஆடிட் ஃபார்ம் போன ஒரு ஆளுக்கு தான் என்ன ஆடிட் ஃபார்ம் வைக்கலாம். அதாவது அவர் குவாலிஃபைட் ஆகி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிட்டாருண்டா அவருக்கு மட்டும்தான் ஆடிட் ரிப்போர்ட்ல சைன் பண்ணலாம். தட்ஸ் மீன் என்ன செய்யுது, ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க ட்ரூ அண்ட் ஃபேரா இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன செய்யுங்க ப்ரிப்பேர் பண்ணப்பட்டீங்கன்னு சைன் வைப்பார் ஃபைனலா சார்ட்டர்ட் குவாலிஃபைட் ஆன ஒரு ஆள். ஸோ அவருக்கு என்ன செய்யலாம், நான் ஆடிட்ட கண்டினியூஸா 3 years கவர் பண்ண ஒரு ஆளுக்கு அந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணலாம். மற்றபடி அவர் குவாலிஃபைட் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ என்ன செய்யலாம், அவருக்கு சேம் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ மட்டும் இருக்குது. அதுல இருக்கிற ஒரு பிரச்சனை, நான் ஆடிட் போவாரா இருந்தா. ஆனா ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட்டும் போகலாம். இங்க இருக்கிற அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னண்டா, நான் ஆடிட் போறான்டா சேலரி கொஞ்சம் கூட. அடுத்தது ஆடிட் ஃபார்ம் போவாராண்டா இவன் எல்லாருக்குமே தெரிஞ்சது டிசைட் பண்ணப்பட்ட சேலரி. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், டிசைட் பண்ணப்பட்ட சேலரிங்கிறதால தான். ஸோ வித்தின் உங்களோட சின்ன ஒரு ஏஜுக்குள்ளேயே, வித்தின் யூனிவர்சிட்டியை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளேயே, வித்தின் 25க்குள்ளேயே உங்களோட ஆடிட் ஃபார்முக்குரிய அந்த எல்லா நீடையும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ அட்லீஸ்ட் உங்களோட 3 years முடிஞ்சு. ஸோ ஸ்டடி முடிச்சா சூப்பர். அது அவரை பொறுத்தது. அதான் சொல்லன் ட்ரை பண்ணுவோம். ஆடிட் ஃபார்ம் மட்டும் இல்லை, நான் ஆடிட் டபிள்யூஎன்எஸ் மட்டும் இல்லை, நிறைய வேடிக்கை நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஆர்டிக்கல் கவர் பண்ண ஏழுமண்டா. வெப்சைட்ல இருக்கு எந்த இடத்துல ஆர்டிக்கல் கவர் பண்ண ஏழுமண்டு. ஸோ எல்லா கம்பெனிலையும் வேகலாம். சில இடத்துல கம்பெனியில அக்கௌண்டன்ட் எக்ஸிக்யூட்டிவா இருந்தும் உங்களுக்கு ஆர்டிக்கலை கவர் பண்ண இயலும். தட் இஸ் நான் ஆடிட் ஃபார்ம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. ஓகே, எதுவும் கொஸ்டின் இந்த கேட்கலாம். நான் நினைக்கிறேன் எல்லாரும் கொஸ்டினுக்குமான ஆன்சர் சொல்லிட்டேன்னு. பட் இன்னொன்று தான் நான் செல்ல வந்து ஸ்டாப் பண்ணேன். மோஸ்ட்லி என்ன செஞ்சேன், டவுட் எதுவும் இருந்தாலும் யூனிவர்சிட்டிலையும் கேட்கறதுக்காக பழகுங்க. எனக்கு லெக்சர்ஸ்ன்னு பொதுவாக சொல்லுவாங்க, உங்களோட ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து வாரார்கள் சைலண்டாக ஆக்கலான்ட்டு ஒரு கொஸ்டின் சிங்கிள் லெக்சர் தான் கேட்டார். ஆனால் மோஸ்ட்லி என்ன செய்வேன், கேர்ள்ஸ் அமைதியாகவே இருக்கிற அப்படியே பழகிட்டாங்க. ஸோ நல்ல அமைதி சைலண்ட் குட் தான். பட் கேட்க வேண்டிய இடத்துல கொஸ்டினை கேளுங்க, மூவ் ஆன இடத்துல மூவ் பண்ணுவோம், எல்லா ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஈஸி யூனிவர்சிட்டி, அவ்வளோ கஷ்டமானது ஒன்று இல்லை, ஈஸியானது. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உகாக்கு இந்த சான்ஸ் ஒன்றை தந்ததுக்கு. எதுவும் டவுட்டுகள் இருக்குமாண்டா கேளுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் என்னால் 7 மாணவரைக்கும் தெரிஞ்சா நான் அதுக்கான ரிப்ளை தரேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் திஸ் giving this opportunity for me. Over to you, Uga. Jazakallah khair, brother, for the insightful guidance. To further continue, from the field of business science, we have Lafri, a first-year undergraduate from the University of Moratuwa. Over to you, Lafri. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட் விளங்குதா? ஓகே, ஐ am Lafri Ahmed, first year, University of Moratuwa, business science. பிஸ்னஸ் சயின்ஸ்ங்கிற ஏண்டா பெருமாட்டுக்கு ஆகளுக்கு தெரியா பிஸ்னஸ் சயின்ஸ் ஏண்டா என்னன்னு தெரியா. பிஸ்னஸ் சயின்ஸ்ங்கிறது என்ன விஷயம்டா, இப்போ பிஸ்னஸ் சயின்ஸுங்கிறது 2017ஆம் ஆண்டான் ஸ்டார்ட் ஆனது. 2017 மொரட்டுவையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிக்கு. பிஸ்னஸ் சயின்ஸு வேறு எந்த விதமான யூனிவர்சிட்டிலையும் இல்லை, மொரட்டுவையில் மட்டும்தான் இருக்கு பிஸ்னஸ் சயின்ஸ். அந்த பிஸ்னஸ் சயின்ஸுக்குள்ள ஒரு ஆள் பிஸ்னஸ் சயின்ஸ் கோர்சஸ் தெரிவு செய்யணுமெண்டா அவருக்கு ஆக குறைஞ்சது அவர் என்ன செஞ்சுக்கணுமெண்டா மெக்ஸ், அதாவது பௌதிக விஞ்ஞான பிரிவில் இருந்திக்கணும்.
அடுத்தது வர்த்தக பிரிவில் இருந்திக்கணும். பௌதிக விஞ்ஞான பிரிவு மெக்ஸ் எடுத்திக்கணும், மெக்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கணும் அல்லது கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கணும். குறைஞ்சது 3 பாடத்துல சித்தியை பெற்றிருக்கணும். பெற்றிருந்தா அவர் என்ன செய்யலாம்டா பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கண்டா இது பிஸ்னஸ் எடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க ஐடி எடுப்பாங்க. எப்படி ஐடி, எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸ் இந்த 3 எடுத்தாங்கண்டா அவங்க வர்த்தக பிரிவுக்குள்ள வர மாட்டாங்க. அவங்க அதாவது பிரிவில் அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரீமுக்குள்ளையும் பெற மாட்டாங்க, நொன் ஸ்ட்ரீமுக்குலாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்யணுமெண்டா அவங்க வர்த்தக பிரிவில் அதாவது அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் எடுத்து 3வது பாடமாக ஐடி எடுத்துக்கணும். ஐடி எடுத்தாங்கண்டா அவங்க என்ன செய்யலாம் இந்த பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸுக்குள்ள வரக்கூடிய சந்தர்ப்பம். இந்த பிசினஸ் சயின்ஸ்ல இன்னும் ஒரு இதுக்கு என்னண்டா இவர் காப்போத்த அதாவது ஓ லெவல்ல கணிதத்துல சி சித்தியை பெற்றிக்கணும். கணிதத்துல சி சித்தி பெற்றால் மாத்திரம் தான் இவர் என்ன செய்யலாம்டா பிசினஸ் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இருக்கு. அப்படின்னா ஏ லெவல்லையும் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. என்ன வர்த்தக பிரிவு இல்லாட்டி அதாவது மெக்ஸ் டீம் போய்க்கணுமெண்டு. 2வது அவர் ஓ லெவல்லையும் என்ன செய்யணும் மெக்ஸ்ல சி சித்தியை பெறணும். ஏனண்டா அங்க மொடியூல் எல்லாம் பிசினஸ் சயின்ஸ்ல மொடியூல் எல்லாம் மெக்ஸோட சம்பந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெக்ஸோட சம்பந்தப்பட்ட மொடியூலா இருக்கிறதால அவங்க ஓ லெவல்ல மெக்ஸ் கேட்காங்க, மெக்ஸ்ல சி சித்தி சி தரத்தை கேட்காங்க. அடுத்தது என்னண்டா இந்த மொரட்டுவையில வழங்கப்படுற டிகிரி, அதாவது மொரட்டுவையில இந்த கோர்ஸுக்கு பிசினஸ் சயின்ஸ்ங்கிற கோர்ஸுக்கு வழங்கப்படுற டிகிரியோட பேர் என்னண்டா பிபிஎஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் சயின்ஸ் ஹான்ஸ் டிகிரி வழங்கப்படுது. இந்த டிகிரி பொதுமாட்டுக்கு 4 வருஷ டிகிரி. அது அடுத்தது என்னண்டா இந்த டிகிரிக்குள்ள 3 ஸ்பெஷலைசேஷன். முதலாவது பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன். 2வது பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு ஸ்பெஷலைசேஷன். 3வது ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் எஃப்எஸ்எம்ங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன். மொத்தம் இந்த பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸுக்கு டோட்டலி 150 ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் 150 ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அவங்க 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறதால ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலைசேஷனை வச்சு பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கண்டா நம்ம போன உடனே, அதாவது யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்மளோட சஸ்கோரை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் பிரித்து தருவாங்க. நம்மளோட செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தையே நம்மளோட சஸ்கோரை வச்சு நீங்கள் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள், நீங்கள் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள்ண்டு நம்மளோட சஸ்கோரை வச்சு பிரித்து தருவாங்க. அது ஒரு இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாയിരിക്കും. அடுத்து என்னென்னா இங்கே 8 செமஸ்டரையும் லாஸ்ட் செமஸ்டரில் நம்மளோட இன்டர்ன்ஷிப் போகலாம். அடுத்த விஷயம் என்னென்னா இங்கே அந்த பெருமட்டுக்கு இந்த பிஸ்னஸ் சயின்ஸை பற்றி பிள்ளைகளுக்கு ஒரு பொதுவான ஒரு நாலேஜ் இல்லை. என்னடா பிஸ்னஸ் சயின்ஸ் உருவானது 2017ஆம் ஆண்டு உருவாயிடுச்சு. அந்த 2017ஆம் ஆண்டு உருவானத்தில் ஸ்டார்ட் பண்ண பட்டத்தில் 2017 அக்கரப்பத்துலேருந்து அஃப்ரத் நானா அவர் போனார். அதுக்கு பிறகு ஒருத்தரும் போகல அக்கரப்பத்துலேருந்து. அதுக்கு பிறகு இப்போ 2024 நான் போய்க்கேன். 2017 2027 வருஷமுக்கும் பிஸ்னஸ் சயின்ஸை பற்றி நம்மளோட அக்கரப்பத்தில் எந்த விதமான நாலேஜும் இல்லை. பிள்ளைகள்ட்ட செல்றதுக்கும் செல்லியும் அவங்க இதை ஒரு கேர்லெஸ் கவனமாக எடுக்கலை. அவங்க இந்த கோர்ஸ் நல்லம்மா, இந்த கோர்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்கா, இந்த கோர்ஸுக்கு நல்ல சேலரிஸ் வருமா ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பயம். இந்த கோர்ஸை பற்றி விரிவான தகவல் பிள்ளைகளுக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால இது பல பேர் இந்த கோர்ஸுக்குள்ள வரல. இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த கோர்ஸோட மொடியூல் தெரியா. ஏன்னா நம்மளோட ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா கொமர்ஸ் படித்தா மேனேஜ்மெண்ட் தான், கொமர்ஸ் படித்தா பிகாம் தான் என்று அதுக்குள்ளே இருந்துட்டாங்க. இப்போ வெளி கோர்சஸுக்கு பற்றி நாலேஜ் எடுக்க அவைய தேர்ட் இல்லை. வெளி கோர்சஸுக்கு எப்பயும் கொமர்ஸ் படித்தா மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகணும், கொமர்ஸ் படித்தா பிகாம் தான் போகணும்னுட்டாங்க. அப்படி என்று இல்லை. கொமர்ஸ் படித்தா இந்த புது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஒவ்வொரு கோர்ஸும் என்ன செய்வாங்க வெளியிடுவாங்க. அதே மாதிரி வந்த கோர்ஸ் தான் பிஸ்னஸ் சயின்ஸ். இந்த பிஸ்னஸ் சயின்ஸ்லையும் 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்குங்க. இந்த 3 ஸ்பெஷலைசேஷனில் இருக்கிற பெஸ்ட் ஸ்பெஷலைசேஷன் தான் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், அதாவது பிஎஸ் பிஸ்னஸ் பிஏ. இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்ங்கிற கோர்ஸ் எங்கே இருக்கா ஸ்ரீலங்காவில் செப் கேம்பஸ், அதாவது
பம்பலப்பிட்டியில் இருக்கிற செப் கேம்பஸ்ல மாத்திரம்தான் இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ங்கிற கோர்ஸ் எக்ஸ்டர்னலா அதாவது பேமெண்ட் பண்ணி அதாவது செய்யப்படுது. மற்றபடி எந்த விதமான யூனிவர்சிட்டிலையும் இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ங்கிற கோர்ஸ் ஒன்று எந்த விதமான யூனிவர்சிட்டிலையும் கொண்டு வரல. இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ங்கிற கோர்ஸ்ல இருக்கிற என்னென்ன மொடியூல் என்னென்ன பாடம் இருக்கின்றா பெருமட்டுக்கு இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஐடியோட சம்பந்தப்பட்டது. அங்க பெருமட்டுக்கு ஐடி இருக்கும். ஏன்னா ஐடியோட சம்பந்தப்பட்டு ஒரு பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்ளமை ஐடியோட சம்பந்தப்பட்டு அதை நம்ம எப்படி நாம தீர்க்கிற எப்படி நாம சால்வ் பண்றங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ் இருக்கு. இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ல ஐடி மிதிக்கு அதே போல மெக்ஸி மிகி பெருமாட்டுக்கு ஐடி மெக்ஸ் இது ரெண்டும் சம்பந்தப்பட்டு தான் என்ன இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ் மாடியூல் செய்யும். இதுல பல்வேறுபட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நாம என்ன ஒரு பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ஆகலாம், இஆர்பி அனலைசர் கன்சல்டன்ட் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், ஃபைனான்சியல் அனலைஸ்ட் ஆகலாம், பிசினஸ் இன்டெலிஜென்ட் எக்ஸ்பர்ட் ஆகலாம், ரொபோட்டிக் ப்ரொசஸ் ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட் ஆகலாம், டேட்டா விஷுவலைசேஷன் எக்ஸ்பர்ட் ஆகலாம். இதெல்லாம் என்ன ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மற்றும் நம்ம வெளிநாடுகள் அதாவது அமெரிக்கா, யூகே, லண்டன் அதுல இருக்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அடுத்து ரெண்டாவது ஸ்பெஷலைசேஷன் என்னண்டா பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பிபிஎம். இந்த பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற என்னண்டா அதாவது ஒரு நிறுவனத்துல எல்லா நாளும் ப்ராசஸ் நடக்கும். ஒரு நிறுவனம்னா அந்த நிறுவனத்துக்கு இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இந்த 3 விஷயமையும் அந்த ப்ராசஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் வருது அந்த ப்ராசஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் நாம எப்படி என்ன செய்யலாம் குறைக்கலாம் என்று நாம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் என்ன பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அதாவது சவுத் ஏசியாவிலேயே மொரட்டுவையில மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்கு. சவுத் ஏசியாவிலேயே மொரட்டுவையில மட்டும்தான் இந்த கோர்ஸ் வழங்குறாங்க. வேற எந்த விதமான சவுத் ஏசியாவில் எந்த விதமான கோர்ஸஸும் இல்லை. இந்த மொரட்டுவையில மட்டும்தான் இந்த பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது பிசினஸ் சயின்ஸ்ல வர ஸ்பெஷலைசேஷன்ல வர பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வழங்கப்படுது. ஆகையினால ஒரு வருஷத்துக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூனிவர்சிட்டியை விட்டு அவுட் ஆகுறாங்க. அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆகக்குள்ள அவங்க 50 பேர் என்ன செய்வாங்கன்னா ஜப் போடாம வெளியேவாங்க. எப்ப கடைசி செமஸ்டர்ல எப்பயும் இன்டர்ன்ஷிப் போவாங்க. இன்டர்ன்ஷிப் போனா ஒரு நிறுவனத்துல இருந்து அந்த நிறுவனத்தை படிக்கக்குள்ள அந்த நிறுவனத்துக்கு என்ன செய்ய போனா எம்ப்ளாயி தேவைப்படும். அப்ப இவங்களை அவியலே ரிக்ரூட்மெண்ட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுக்கிறதால அவங்களுக்கு யூனிவர்சிட்டியை விட்டு அவுட் ஆனாலே என்ன ஜப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜப் போடான்னு என்ன செய்வாங்க வெளியாகுவாங்க. அதனால இங்க ஜப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் ஒன்று வாரது மிச்ச குறைவு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிபிஎம்க்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜர் ஆகலாம். இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஆகலாம், அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் கன்சல்ட் ஆகலாம், அசிஸ்டன்ட் மேனேஜர் பிசினஸ் ப்ராசஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா டயலாக் ஆஃபீஸில் நம்ம ஒரு மேனேஜர் ஆகலாம். அது இவாயில் டெக்னாலஜி கன்சல்டன்ட் ஆகலாம், பிசினஸ் ப்ராசஸ் எக்ஸலன்ஸ் லீட் அப்படி ஒரு வேலையில் போகலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆபரேஷன் எக்ஸலன்ஸ் ஆகலாம். அடுத்தது HCL டயலாக் அது அட்லஸ் இப்படி பல்வேறுபட்ட கம்பெனிகள்ல என்ன செய்யலாம் நாம ஒரு எக்ஸலன்ஸ் அதாவது பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜர் அதாவது பிசினஸ் ப்ராசஸ் அனலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த விஷயம் என்னடா இந்த பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எங்கிறதுக்குள்ள பல்வேறுபட்ட ஃபீல்ட் விசிட்டி அதாவது நாம என்ன செய்யலாம் ஒரு நிறுவனத்திட்ட போய் நிறுவனத்திட்ட இந்த பல்வேறுபட்ட நிறுவனங்கள்கிட்ட சந்திக்கக்கூடிய வாய்ப்பிக்கும். அப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பிக்கிறதால அந்த நிறுவனத்துல டிரெக்டர் சேர்மனை கூடிய கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாரத்தால நம்மள என்ன செய்யும் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஒன்று நம்மளுக்கு உருவாகும். அப்ப நான் என்ன செய்யலாம் நம்ம ஒரு ஆள் தெரிஞ்ச நம்ம என்ன மக்களோட பழகக்கூடிய வாய்ப்புங்க அவனோட ஒரு ஃபேமோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதால தொழில் வாய்ப்பு எடுக்கிறது எப்படியும் லேசா செய்யலாம் தொழில் வாய்ப்புகளை லேசா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகும். அதான் என்ன பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அடுத்த விஷயம் என்னண்டா ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் என்னண்டா FSM. இது எப்படிப்பட்ட மொடியூல்ண்டா இது நம்ம மேனேஜ்மெண்ட் மாறிதான் இப்ப மேனேஜ்மெண்ட் மாறி பட் எப்படி இருக்குமெண்டா இந்த காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் ஒரு நிறுவனத்தில் இருக்கிற இப்ப சென்ட்ரல் பேங்கிங் செக்டர்ஸ் அதுல வர ஃபைனான்சியல் அனலைஸ்ட் அது ஃபைனான்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன செய்யணும் நம்ம சொல்யூஷன் கொடுக்குற ஒரு கோர்ஸ் தான் என்ன ஒரு இதான் ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிக்கும். இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டும் இப்ப நல்ல ட்ரெண்ட்ல போய் கொண்டிருக்கிறது. இப்போ என்னண்டா இதுல எல்லா மொடியிலும் 4 இயர்ஸுக்கு ஒருக்கா மாத்தி கொண்டே இருப்பாங்க. எப்படி அதாவது
என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறத பொறுத்தோ நாடு மாறதை பொறுத்தோ ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க நினைச்சுவாங்க முடிவுஸை மாற்றி கொண்டிப்பாங்க. அப்படின்னா இப்போ கரண்ட்லி எது ட்ரெண்ட் ஆகிக்கோ அதை தான் நினைச்சுவாங்க படிச்சு கொடுக்கக்கூடிய நிலைமை அதான் பிஸ்னஸ் சயின்ஸில் இருக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு. இப்போ இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு ஃபைனான்ஸ் அனலிட்டிக்ஸ் ஆகலாம், இக்யூட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகலாம், ஃபைனான்ஸ் மேனேஜர் ஆகலாம், ட்ரெஸரி அனலிஸ்ட் ஆகலாம், ஃபைனான்சியல் கன்சல்ட் ஆகலாம், கிரெடிட் ரிஸ்க் அனலிஸ்ட் ஆகலாம். இப்படி பல்வேறுபட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஆக குறைஞ்சது ஸ்ரீலங்காவிலேயே மினிமம் 3 lakhs இல்லாட்டி 2 lakhs சம்பளம் சேலரிஸ் எடுக்கிற மட்டுக்கு இந்த கம்பெனிகளை நாம என்ன செய்யலாம் சேரக்கூடிய மேனண்டா நம்மளுக்கு ஒரு போட்டி. இப்போ நம்ம வெளியாறுமன்னா நம்மளுக்கு ஒரு போட்டி நிறுவனம் இல்லை. இப்போ நம்மள போட்டி டிகிரி இல்லை. நம்ம இந்த பிஎஸ் அதாவது பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் சயின்ஸுங்கிற கோர்ஸ் மொரட்டுவையில் மட்டும் இருக்கிறதால அதுக்கு போட்டியா இந்த ஒரு கோர்ஸ் இல்லை. அப்போ நம்மளோட கோர்ஸ் மட்டும் இருக்கிறதால என்ன செய்யலாம், நாம பார்கெயின் பண்ணி சேலரிஸை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இங்கே இருக்கு. அதனால இந்த நிறுவனத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த பிஸ்னஸ் சயின்ஸ் எடுக்கிற ஆட்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் உண்மையாக அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இந்த பிஸ்னஸ் சயின்ஸை பற்றி பெருமாட்டுக்கு கூடிய அளவு நாலேஜ் இல்லை. இப்போ கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோம்னா கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல கட் ஆஃப் இந்த பிஸ்னஸ் சயின்ஸில் கட் ஆஃப் என்னன்னா 1.9 தான் கட் ஆஃப் பிஸ்னஸ் சயின்ஸில். அங்கே ஆகக்கூடிய ஐலேண்ட் செகண்ட், ஐலேண்ட் தேர்ட், ஐலேண்ட் ஃபிஃப்த், ஐலேண்ட் 7 எடுத்தவன் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகாமல் இங்கே என்ன வரான், பிஸ்னஸ் சயின்ஸுக்கு தான் வருவான். ஏன்னா அங்கே பிஸ்னஸ் சயின்ஸை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்கு. இதான் பிஸ்னஸ் சயின்ஸ் இப்படித்தான் என்ற ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்கிறதால அவங்க என்ன செய்யறாங்கண்டா பிஸ்னஸ் சயின்ஸுக்குள்ள வாரத்தை தான் என்ன செய்வாங்க யோசிப்பாங்க. இப்போ எங்கட பெட்ச் எடுத்துக்கொண்டோம்டா இப்போ 2 சஸ்கோருக்கு மேலேயே எங்கட பெட்சில் 70 பேர், 150ல் 70 பேர் 2 சஸ்கோருக்கு மேலே. மிச்சாக்கள் தான் என்ன 2 கீழே ஆகிக்கும். இப்போ அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல போன முறையில் கட் ஆஃப் என்னன்னா 1.6587. இந்த முறை என்ன செய்யலாம், கட் ஆஃப் கொஞ்சம் குறையலாம். ஏனண்டா இந்த முறை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ரிசல்ட்ஸையும் அவைய சஸ்கோரையும் எடுத்து பார்த்தோம்டா அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல ரிசல்ட்ஸ் எடுத்த வீதம் கொஞ்சம் குறையுங்கிறதால சஸ்கோர் குறைஞ்சிக்கு. போன முறை 0.9 எடுத்த ஒருவருக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 220, இந்த முறை 0.9 எடுத்த ஒரு ஆளுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 146. அப்படி என்ன செஞ்சுக்கண்டா இந்த முறை குறைஞ்சிக்கு. நம்மளா குறைய ரிசல்ட்ஸ் எடுத்தாக்களை என்ன செய்யலாம், உள்ளுக்கு எடுக்கிற வாய்ப்புக்கு அவனை என்ன செய்யும் எல்லாரும் இதுல போடக்கூடிய சந்தர்ப்பம் மிகும். ஓகேயா, வேற என்னையாவது கொஸ்டின் நான் கேட்க வேண்டியிருக்கா பிசினஸ் சயின்ஸை பத்தி? என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏடா பிசினஸ் சயின்ஸை பத்தி பெருமாட்டுக்கு தெரியா பிள்ளைகளுக்கு, இதான் பிசினஸ் சயின்ஸ் என்ன, அதுல என்னென்ன விஷயம் இருக்கு, என்னென்ன நடக்குது, மொரட்டு வேலை இருக்காது அப்படின்னு பிசினஸ் சயின்ஸை பத்தி தெரியா. இப்போ பிசினஸ் சயின்ஸை பத்தி என்னாவது டவுட்ஸ் இருந்தா பர்சனாக கண்டெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி இதில் கேட்குறேன்னாலும் கேட்கலாம். வேறு என்ன பிஸ்னஸ் சயின்ஸை பற்றி டவுட் என்ன இருக்கா கொஷின்? ஹலோ Okay, Jazakallah khair for the valuable insights, Lafri. Next, we have Musharraf, a third-year undergraduate of the University of Moratuva, following facilities management. Over to you, brother. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா விளங்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணீங்களா? நல்லா முதற்கண் கரபாத்து அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷனுக்கு இவ்வாறான ஒரு ப்ரோக்ராமை எடுத்து மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு முதல் நன்றி செலுத்திக் கொள்றேன். அடுத்ததாக ஏலெவல்ங்கிற ஒரு தடை தாண்டல் பரீட்சையில பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகக்கூடிய தகமை பெற்றிருக்கிற
உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நீங்க விரும்பின சிறந்த ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் பிரார்த்தித்துக் கொள்றேன். நம்மட ஈஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்கன்னா கொமர்ஸ் செஞ்சாக்கள் ஒரு ஃபைனான்சியலோ ஒரு கொமர்ஸ் ஃபீல்டுலேயே போகணும் ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொல்லி எனக்கு முந்தி பேசின நம்மளோட பிசினஸ் சயின்ஸ் பத்தி பேசின பிரதர் பேசியிருந்தார். அதே மாதிரி மொரட்டூ யூனிவர்சிட்டியால வழங்கப்படுற இன்னும் ஒரு கோர்ஸ் தான் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்டா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்னோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 2006 ஸ்டார்ட் பண்ண ஒரு கோர்ஸ் உண்டு. அரவுண்ட் 81 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காங்க இயர்லி. 8 செமஸ்டர் கொண்ட ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஒரு பிஎஸ்சி இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி உங்களுக்கு பிஎஸ்சி காமர்ஸ் படிச்சு ஒரு பிஎஸ்சி டிகிரி எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இப்போ நீங்கள் பில்டிங் சர்வீஸ் இன்டர்நேஷனலி ஒரு பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியரிங்குக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு டிகிரியை ஸ்ரீலங்கன் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளா ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுறது சிறந்தது சொல்லிக்கொள்ளலாம். அடுத்ததாக இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்குள்ள என்னென்ன உள்ளடக்கு, இந்த கோர்ஸில் என்ன இருக்குது, நம்ம இந்த இது சிலபஸ் என்னதை கவர் பண்ணியிருக்கின்றா சர்வீஸ் டெக்னாலஜி, ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடி, காஸ்ட் அண்ட் ஃபைனான்சியல் அனலைசிஸ் கவர் பண்ணி தான் உங்களோட கோர்ஸில் அவுட்லைன் காணப்படும். இப்போ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜருங்கிறால் இப்போ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜருங்கிறால் இப்போ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு வாஸ்டான இண்டஸ்ட்ரி. ஒரு தனிப்பட்ட ஒரு இப்போ மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியலை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ பிஸ்னஸ் சயின்ஸை பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டாக பிரிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ஃபைனான்ஷியல் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருக்காங்க. ஆனால் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது பல்துறைப்பட்ட பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது அதுக்குள்ள நீங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ளலாம்ங்கிறத பார்ப்போம். பில்டிங் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பில்டிங் சர்வீசஸ் அதாவது எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், எம்இபி, ஃபெசிலிட்டிஸ் பில்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிச்சுக்கொள்ளலாம். ஒக்யூபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ப்ராப்பர்ட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் ஃபைனான்சிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர்எம், ப்ராப்பர்ட்டி அண்ட் பிஸ்னஸ் லோ அண்ட் பில்டிங் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இந்த கோர்ஸுக்குள்ள கவர் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ள நம்ம இப்போ என்டர் ஆகுறேன்டா ஒரு பேசிக் தகவமே யூஜிசியால முன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மெட்ஸ் படிச்சிருக்கணும். மெட்ஸ் படிச்சு இப்போ மெட்ஸ் படிச்சு 3 பாடங்களும் சித்தி பெற்றிருக்கணும். அடுத்ததாக இவர் ஒரு கொமர்ஸ் படித்த மாணவராக இருக்கணும். அதாவது நீங்கள் எக்கனாமிக்ஸும் எடுத்திருக்கலாம், ஐடியும் எடுத்திருக்கலாம். ஆனால் இன்னொரு குவாலிஃபிகேஷனை முன்வைக்காங்க. ஓலெவலில் நீங்கள் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் 3 பாடங்கள்லையும் சிசித்தியை பெற்றிருக்கணும். ஏண்டா இந்த கோர்ஸ் கண்டென்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக அதுக்குரிய நாலேஜ் இருக்காது பார்க்கறதுக்காக தான் அந்த 3ஐயும் உங்கள்கிட்ட கேட்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் இப்போ செஞ்சீங்கன்னா 8 மந்த் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் உண்டு. உங்களுக்கு யூனிவர்சிட்டியாலே 4 மந்த்ஸ் 2 பிளேஸில் போட்டு தருவாங்க. இப்போ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வாஸ்டான இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜராக இல்லாட்டி ஃபெசிலிட்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம். இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கை, ஒரு ஃபேக்ட்ரியை, இல்லாட்டி ஒரு கார்மெண்ட்ஸை, இல்லாட்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஆகலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஃப்எம் இன்ஜினியர் ஆகலாம், மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ஆகலாம், கன்சல்டன் எஃப்எம் ஆகலாம், பிஎம்எஸ் இன்ஜினியர் ஆகலாம், ஹெல்த் அண்ட் சேஃப்டி அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ் இல்லாட்டி ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்ஜினியர் இல்லாட்டி மேனேஜர் லெவலுக்கு நீங்கள் போகலாம். என்வாயன்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சைட்டுக்கு போகலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நியோம் ப்ராஜெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஒரு டாப் ஏர்னிங் ஃபீல்டாக இருக்குது. வித்தின் ஸ்ரீலங்கா நீங்கள் ஒரு மினிமம் 80,000க்குள்ள நீங்கள் ஒரு ஜொப்பை ஈஸியாக ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் இமிடியட்லி நீங்கள் ஒரு ஜொப் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ மற்ற பிரதர்ஸ் இப்போ நீங்கள் கொமர்ஸ் படித்து ஒரு ப்ரொஃபஷனல் இந்த கோர்ஸுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உண்டு நீங்கள் தேவையில்லை. 4 இயர் ஸ்பெஷல் பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரியாகவே தராங்க.
அதனால நீங்க இந்த கோர்ஸை முடிச்சுட்டு டிரெக்டா வேலைக்கு என்டர் பண்ணக்கூடியதா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒன்றும் போட தேவையில்ல. ஜப் ஓப்பனிங்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூகே, மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, யூகே, சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க முடிச்ச சீனியர்ஸ். உங்களுக்கு ஃபீல்ட் விசிட், கெஸ்ட் லெக்சர், லெபார்டரி ப்ராக்டிக்கல், ஒர்க் ஷாப், ரிசர்ச் எல்லாம் யூனிவர்சிட்டியிலே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோர்ஸு RICS, ராயல் இன்ஸ்டிடியூட் சார்ட்டர்ட் சர்வீஸ், அதாவது சார்ட்டர்ட் QSக்கு சார்ட்டர்ட் கொடுக்குற அந்த இன்ஸ்டிடியூட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸை அக்ரிகேட் பண்ணிக்காங்க. அதாவது அவங்க இதில் கரிக்குலத்தை பார்த்து UK ஸ்டாண்டர்டில் இந்த கோர்ஸ் ரிலேட் இப்போ இதில் இருக்கிற சப்ஜெக்டில் அறவாசி QS ரிலேட்டடான சப்ஜெக்ட் நீங்கள் ஈஸியாக இப்போ QSக்குள்ளேயும் நுழைஞ்சு கொள்ளலாம் விரும்பினா, உங்களை எதிர்கால ஐடியா இருந்தால். இப்போ ஸ்ரீலங்காவில் சார்ட்டர்ட் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. நீங்கள் மொரட்டுவையில் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணால் டிரெக்டாக செகண்ட் இயரில் அதில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் தருவாங்க, IFMSLன்னு சொல்லிட்டு. அதுலேயும் நீங்கள் டிரெக்ட் மெம்பர்ஷிப் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு 13க்கு மேற்பட்ட பேச்சுகள் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வெளியாகிருக்காங்க. இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கரைப்பத்திலையும் சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் இப்பயும் இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேண்டாம் விசாரிச்சு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். கொமர்ஸ், மேத்ஸ் ரெண்டு ஃபீல்டும் போவாங்க இடத்தால இப்போ ரெண்டுக்கும் ஒரே தரப்பட்டது ஸ்கோர். இப்போ 1.2 to 1.3 தான் இப்போ நம்மளோட ஈஸ்டர்ன் சைடில் போயிட்டு இருக்காங்க. இப்போ மெட்ஸ் ரிலேட்டட்லையும் இப்போ 1.2 எடுத்து போகிற அந்த ஜெட் ஸ்கோருக்கு ஈக்குவலாக நீங்கள் போகலாம். கொமர்ஸாக்களும் 1.2க்கு போகிறீங்க, நீங்கள் அதே ஒரு மெட்ஸில் 1.3 எடுத்து வரால் ஒரு இன்ஜினியரிங் போக வேண்டியால் இந்த கோர்ஸுக்கு வராரு. அப்போ உங்களோட எடுத்த நீங்கள் ஒரு ரிசல்ட்ஸுக்கு ஒரு வெலுவாக ஜென்ரல் கோர்ஸில் நீங்கள், அதாவது அக்கௌண்டிங் ஃபீல்டில் போக ஐடியா இல்லாத ஒரு ஆள், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஐடியா இல்லாத ஒரு ஆள்னா உங்களுக்கு ஒரு சிறந்த தெரிவு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் செஞ்சால் யூனிவர்சிட்டியாலே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போட்டு தருவாங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபேர்ம்லேயோ தேடி அலைய வேண்டிய ஒரு தேவையும் இருக்காது. 4 months 2 இண்டஸ்ட்ரி, வேறுபட்ட இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ட்ரைனிங் நுழைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துட்டு உங்களோட ஊரில் மெட்ஸ் படித்து முன்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவை வேண்டாம். கொமர்ஸ் படித்த ஒரு ஆளானா நீங்கள் அப்சல், உங்களோட இன்ஸ்டியூட் அப்சலை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஃபியூதர் டீட்டெயில்ஸ் வேண்டாம், நான் இந்த ஃப்ளையரை உங்களோட செட்டில் போடுறேன், தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ. இது கொஷின்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க, டவுட்டுகள். Thank you, brother, for your enriching insights. Now, to further continue, I invited Tufa, a second-year undergraduate of the University of Jayawardhanapura, following financial economics degree. Tufa. Assalamu alaikum. Am I audible? Yes. I am Tufa from University of Sri Jayawardhanapura, following financial economic degree. So financial economic degree என்னன்னு சொன்னா economics subject வந்து மெயினாக தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ்ல வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமும் சரி, காமர்ஸ் ஸ்ட்ரீமும் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து பிக்கு மேல் எடுத்த யாரும் சரி அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல இன்னொரு இது என்னன்னு சொன்னா, இப்ப கோர்ஸ் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து BA ஹானர்ஸ் இன் ஃபைனான்சியல் எக்கனாமிக். ஸோ இப்போ கொமர்ஸ் படிச்சுட்டு நம்ம BA டிகிரி எடுக்கிறேன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. என்று சொன்னா இப்ப BA வந்து போட்ட காரணம் வந்து அந்த இப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்ட்ஸுக்குள்ள வந்ததால அதான் வந்து BA டிகிரி வந்து போட்டிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸுக்குள்ளதான் இந்த ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ் வருது. ஸோ அந்த இதாலதான் வந்து BA ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ் வருது. ஆனா உள்ளுக்கு இருக்கிற கோர்ஸ் மொடியூல் எல்லாம் வந்து மேனேஜ்மெண்டோட ரிலேட்டடான மொடியூல் தான். இப்போ லெக்சர்ஸோ சரி எல்லாம் சரி மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, ஜெயவர்தனபுர மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டில இருந்து
விசிட்டிங் வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு வந்து படிச்சு தந்துட்டு போறோம். அப்படியான மேனேஜ்மெண்ட் மொடியூல்ஸ் தானே எல்லாம். அடுத்தது வந்து இது வந்து ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் அது பிறகுதான் உள்ள போய் தான் நம்ம ஸ்பெஷல் செய்வோம். இப்போ கொமர்ஸ் செஞ்ச ஆக்கள் வந்து யூனிவர்சிட்டி உள்ளுக்கு மேனேஜ்மெண்ட் டிரெக்டா போய் அது பிறகு அக்கௌண்டன்சியா இல்லை மார்க்கெட்டிங்கா அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஜெட்ஸ் போறோம் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா போல. ஆனா இங்க வந்து என்னன்னு சொன்னா டிரெக்டாவே வந்து ஸ்பெஷலுக்கு இன்டேக் பண்ண டிரெக்ட் இன்டேக்கா எடுப்பாங்க. ஸோ இது 4 years. அடுத்தது வந்து இங்கிலீஷ் தான் கோர்ஸ் ஃபுல்லா, மீடியம் ஃபுல்லா இங்கிலீஷ். அடுத்தது வந்து இப்ப அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி லாஸ்ட் இயர் யாரும் வரல. முஸ்லிம்ஸோ தமிழ் பிள்ளைகளை வந்து இப்ப 3 பேர் இல்லாட்டி 5 பேர் அப்படித்தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்சுக்கு எடுக்காக. எங்களோட ஜூனியர்ஸ் சரி 3 பேர் தான் எடுத்தாக. எங்களோட பெஸ்ட்லயும் 3 பேர் முஸ்லிம்ஸ் தான் எடுத்தாங்க. அதே மாதிரி தமிழும் 5 பேர் தமிழ் பிள்ளைகள், மத்த 5 பேர் அப்படி அப்படிதான் எடுக்காக. ஸோ ஆனா இந்த கோர்ஸ் வந்து ரீசெண்டா வந்ததால வந்து வெளியே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிள்ளைகளும் விளங்குது இல்லை. பட் உள்ள போனதான் தெரியுமா அதை வெளியே வந்து கூட இப்ப மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜெயப்புரையில வந்து எவ்வளவு அதே இதுதான் வந்து ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ் இருக்குமா. ஸோ இப்போ யாரும் சரி இப்போ மேனேஜ்மெண்ட் ஜெயப்புரை கிடைக்கலன்னு சொல்லி யோசிச்சு இருக்கிறாக்கள் வந்து இந்த கோர்ஸ் போடலாம். இப்போ ஜெயப்புரைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சைட் ஃபைனான்ஸ் சைட் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாள் வந்து இது அந்த ஸ்கோர் இல்லாதான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். வேற எதுவும் சரி கேட்கணும் இருந்தா கேட்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ஃபைனான்ஸ் செக்டர்ஸ் போடான். இப்போ ஃபைனான்சியல் அனலைசிஸ், ஃபைனான்சியல் மேனேஜர், போர்ட்ஃபோலியோ, அவங்க சைட் பேங்கிங் செக்டர்ஸ் அப்படி. அப்புறம் எக்கனாமிக்ஸ் டிகிரியில போற மாதிரி இப்போ சென்ட்ரல் பேங்கா இருக்கட்டும், அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதுகள். இப்போ செகண்ட் கிளாஸ் அப்பர் அடிச்சா சென்ட்ரல் பேங்க்கு டிரெக்டா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படியா போவாக தானே. ஸோ அப்படி இந்த கோர்ஸ்ல அண்ட் இது கிராஜுவேட் ஆகிறால் போகலாம். ஸோ அப்படியெல்லாம் வந்து வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ யாரும் சரி அப்படி போற யாரும் விருப்பம் இருந்தா என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. அப்படி என்ன மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ யாரும் கொஸ்டின்ஸ் இருக்கா? So Jazakallah khaira. Over to you, Zamra. Jazakallah khair, sister, for the insightful explanation. Up next, we have Sahri, a second-year undergraduate of the University of Kalaniya, following accounting information systems. Sahri, over to you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நான் பேசுறது கேக்குதா? ஆமாம். சரி, நான் சஹரி. நான் பேச போற கோர்ஸ் பத்தி அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கோர்ஸ் பத்தி பேச போறேன். உங்களுக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட் இதுல அக்கவுண்டன்சி, ஃபைனான்ஸ், ஹெச்ஆர்எம், மார்க்கெட்டிங், பிகாம் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சரிதானே. இப்போ நம்ம அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிகிரி வாரது அக்கவுண்டன்சி டிபார்ட்மெண்ட்டுல கலன் யூனிவர்சிட்டியில 3 டிவைடா பிரிக்காங்க. அக்கவுண்டன்சியை 3 டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று அக்கவுண்டிங் ஸ்பெஷல் சரிதானே, ரெண்டாவது ஆடிட்டிங் ஃபோரன்சிக், மூணாவது அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த கோர்ஸ் வந்துட்டு இலங்கையிலே கலன் யூனிவர்சிட்டி மட்டும் தான் எடுக்கிற வருஷத்துக்கு 50 பேர் தான். கலன் யூனிவர்சிட்டியில் ஒரு சேர்ந்துச்சுன்னா டிரெக்ட் கோர்ஸ்ன்னு சொல்லி நம்ம செட் ஸ்கோர் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற டிரெக்ட் கோர்ஸ்ன்னு சொல்லி பிகாம் ஒன்று கிடைக்கும், ஒன்று அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கிடைக்கும், மூணாவது ஃபைனான்ஸ் இன்ஜினியர் கோர்ஸ் கிடைக்கும். மற்ற இந்த ஹெச்ஆர்எம், மார்க்கெட்டிங், அக்கவுண்டன்சி ஸ்பெஷல், ஆடிட் அண்ட் ஃபோரன்சிக் மற்ற கோர்ஸ்ல என்ன எப்படி கிடைக்குன்னா ஒரு மாசம் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துவான் தானே. அப்போ அதுல செல்வானில் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. உங்களோட கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்பி அந்த கூகுள் ஃபார்ம் ஊடாக உங்களோட செட் ஸ்கோர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வழங்கப்பட்ட அந்த கோட் அடிப்படையில் நீங்க அதுக்கு தெரிவு செய்யப்படுவீங்க. இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கோர்ஸுக்கு பாடத்தெரி எப்படின்னு தெரியுமா? பாடத்தெரி எப்படின்னு சொன்னா அக்கவுண்டிங் இதுக்கு மஸ்ட் அறியும், கட்டாயம். அக்கவுண்டிங் கட்டாயம். பிசினஸ் ஸ்டடீஸ் இல்லாட்டி எக்கனாமிக் எடுத்துக்கணும். பிசினஸ் ஸ்டடீஸ் இல்லாட்டி எக்கனாமிக். அடுத்தது மூணாவதுல ஐசிடி இல்லாட்டி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அக்கவுண்டிங் கட்டாயம், பிசினஸ் ஸ்டடீஸ் இல்லாட்டி எக்கனாமிக்,
ஐசிடி இல்லாட்டி பிசினஸ் ஸ்டாட். அடுத்தது இந்த நம்மளோட போன் இதுக்கு செட் ஸ்கோர் இருந்தாங்க இல்லைங்க நம்மளோட அம்பார மாட்டதுக்கு 1.7. நீங்க செட் ஸ்கோரை பார்க்கனா நீங்க உங்களோட இதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க தானே. நம்மளோட கோர்ஸ் பத்தி சொன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கும் அக்கௌண்டிங் பக்கம் போகும், மற்ற 2 இயர்ஸுக்கும் ஐசிடி ரிலேட்டடா போகும். இப்போ இந்த கோர்ஸோட மெயின் வெயிட் அப்படின்னா ஐசிடி ஒரு 65% இருக்கும், அக்கௌண்டிங் பக்கம் ஒரு 30% இருக்கும். இதுல என்ன ஒரு இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா நீங்க 4th இயர்ல அந்த ஒரு ஆர்டிகல் கவர் பண்ணி வரும். இப்போ ஆர்டிகல் நீங்க ஒடிட் ட்ரைனிங் எது கவர் ஆர்டிகலா நீங்க கவர் பண்ணல. அப்போ இது கொடுக்க என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ஐசிடி ரிலேட்டட்ல ஃபேர்ம்ஸ் இருக்கு. அப்போ அதுல 3rd இயர்ல இருந்து இந்த நம்மளோட கலை யூனிவர்சிட்டி ஸ்பெஷலைசேஷன், அதாவது கொழும்பு யூனிவர்சிட்டியில ஸ்பெஷலைசேஷன்னா 3rd இயர்ல இருந்து அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட் அவளை அனுப்புவாங்க, இல்லை நம்மளா போகலாம். இது எப்படி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிகிரிக்கு 3rd இயர்ல இருந்து கம்பெனிகளுக்கு நம்ம போனா விடுவாங்க, இல்லாட்டி யூனிவர்சிட்டியாலே நீங்க எந்த கம்பெனிகளுக்கு போங்க இன்றைய போங்கன்னு சொல்லி அதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. எங்க சீனியருக்கும் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு அக்கௌண்டிங் பக்கம் தான் போக விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த AAT, CMA, CA, ACCA இந்த CMA கோர்ஸ் செஞ்சுக்கிட்டு நம்ம டிகிரி வச்சுக்கிட்டு அக்கௌண்டிங் பக்கம் போகலாம். இல்ல எனக்கு ஐசிடி தான் விருப்பம் ஆகி நான் அந்த பக்கம் தான் போக சொன்னீங்கன்னா அந்த ஏஎஸ் ரிலேட்டடா பெருசா கோர்ஸ் இல்ல. ஆனா யூனிவர்சிட்டி வந்த போற ஒரு சில விஷயம் சொல்லி தருவாங்க, அது ரிலேட்டா சில உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். நீங்க அதை வச்சுக்கிட்டு நான் சொல்ல போற ஜாப்களுக்கு நீங்க ஒரு தகுதி பெற ஒரு ஆளா நீங்க ஆகுவீங்க. பிசினஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், சிஸ்டம் அனலிஸ்ட், பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அனலிஸ்ட், ஐடி பிசினஸ் அனலிஸ்ட், பிசினஸ் சிஸ்டம் அனலிஸ்ட், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட், ஃபைனான்சியல் ஸ்பெஷலிஸ்ட், அக்கவுண்டிங் அனலிஸ்ட், இன்டர்நெட் மார்க்கெட்டர். இது சும்மா ஒரு நாலேஜ் நான் சின்ன ஜாப். உங்களுக்கு தெரியும் ஐடி ரிலேட்டட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு விருப்பம் செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதுல மெயின் நோக்கம் என்னச்சுன்னா இப்போ ப்ரோக்ராம் நடத்தப்படுற உங்களுக்கு கோர்ஸ் பற்றி ஒரு சொல்லி விளக்கம் தரதுக்கு. இப்போ உங்களோட செட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க செய்யுங்க. ஏன்டா அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண போறது நீங்க தான், வேற யாரும் இல்லை. நீங்க கோர்ஸ் செஞ்சு போகும்போது அதை சொல்லுவாங்க இந்த கோர்ஸுக்கான வேலை வாய்ப்பு குறைய இல்ல. பொதுவா ஏஎஸ்எல் பொதுவா எல்லா கோர்ஸும் சொல்றேன் வேலை வாய்ப்பு குறைய. அப்ப செஞ்சு நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு திருப்தி ஏற்படுமா அப்படி ஒரு நம்மளுக்கு வரலாம். ஆனா அதை பத்தி கவலை பண்ண தேவையில்லை. நீங்க செய்யற கோர்ஸ் உங்களுக்கு பெருசு. அப்ப நீங்க ஆரம்பத்துல நீங்க ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களோட மனம் விரும்பி உங்களோட மனசுக்கு பிடிச்ச கோர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க செய்யுங்க. அது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். எந்த இதுல ட்ராவல் பண்ண போறது யாருமே இல்லை, நீங்க தான் தானே. அப்ப நாளைக்கு யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டேங்க நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பு தந்த இந்த கமிட்டி நன்றி குறைஞ்சி இந்த பேஜ் முடிஞ்ச கொள்ளுடன். Jazakallah Khair Sahri for the profound explanations. Next, I would like to speak about financial engineering degree of the University of Kelaniya. So, நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் வந்து ஜம்ரா 2nd இயர் அண்டர் கிராஜுவேட் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் ஃபாலோ பண்றேன். ஸோ ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டில் இருக்கிற ஒரு டிகிரி. எனக்கு தெரியலையே அந்த பேர் வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் என்ற தலைமை மேபி எல்லாரும் வந்து ஈர்க்கப்படுறீங்களோன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நான் அப்படித்தான் ஈர்க்கப்பட்டேன். ஸோ இந்த டிகிரி வந்து ஒன்லி இன் கலனி யூனிவர்சிட்டியில மட்டும் இன்டர்னலா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் கொலம்பு யூனிவர்சிட்டியில வந்து எக்ஸ்டர்னலா செய்யலாம், அது 3 இயர்ஸ் இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியில கலனி யூனிவர்சிட்டியில வந்து 4 இயர்ஸ் இருக்கு. ஸோ பாடத்தெரிவு எப்படி இருக்குமென்னு சொன்னா கட்டாயம் வந்து எக்கனாமிக்ஸும் அக்கௌண்டிங்கும் எடுத்திருக்கணும் ஏஎல்ல. அதோட 3வது பாடத்தெரிவு சாய்ஸா வந்து பிசினஸ் ஸ்டடீஸ், ஐசிடி ஓர் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்பைன்மெண்ட்ஸ், ஜியோகிராஃபி அப்படியான ஏதாவது ஒரு பாடம் எடுத்திருக்கணும். அதோட ஓஎல்ல வந்து இங்கிலீஷ், மெட்ஸ் அதுல சி பாஸ் இருக்கணும் கட்டாயம் இந்த டிகிரி அப்ளை பண்றேன்னு சொல்லிச்சுன்னா. டோட்டல் இன்டேக் வந்து ஒரு வருஷத்துக்கு 81 பேர் தான் எடுப்பாங்க. அதுல அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து 2 தான். போன வருஷம் இப்ப இந்த டிகிரி வந்து ஸ்டார்ட் ஆகி ஐ திங்க் நீங்க வந்து 7th பெட்சா வருவேல். இந்த பெட்சாக்கள் இதுக்கு முந்தி வந்து 2 பெட்ச் வந்து அவுட் ஆயிருக்காங்க. அதுல வந்து
முந்தி வந்து எல்லா பெட்சுமே வந்து aptitude டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகி அதுல வந்து நீங்க கோர்ஸ் ஆர்டர் போற ஒரு அதுல உங்களோட சட் ஸ்கோர் அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணினாங்க. இப்ப வந்து அப்படி இல்லை. அந்த சிஸ்டத்தை எடுத்து போட்டு வளமையா மத்த எல்லா கோர்ஸுக்குமே நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்களோ அத மாதிரி போட்டிக்காங்க. aptitude டெஸ்ட் இல்ல. லாஸ்ட் டைம் வந்து சட் ஸ்கோர் வந்து கட் ஆஃப் வந்து 1.0637 இருந்துச்சு. எங்களோட பெட்ச்ல வந்து அதுக்கு முந்தின தரம் வந்து 0.8791 இருந்துச்சு. எந்த ஒப்பீனியன் வந்து இந்த டைம் சம்டைம் மேபி ஒரு ஜட் ஸ்கோர் வந்து கூட கட் ஆஃப் வரலாம்ங்கிறது. என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து aptitude டெஸ்ட் எழுதி போனாங்க. அப்ப aptitude டெஸ்ட்டை பத்தி இப்ப நமக்கு எப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட ஊருக்கு அனுப்பில எப்படிங்கன்னா ஓகே அந்த எப்படி சொல்ற கொஞ்சம் ஜட் ஸ்கோர் காணாதாக்கள் அந்த பாடத்தை அப்படி அந்த ஜட் ஸ்கோர் ஓகே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போற மாதிரி. ஆனா இப்ப அந்த aptitude டெஸ்ட் முறை எடுத்ததால சம்டைம் மேபி உங்களோட நிறைய நல்ல ஜட் ஸ்கோர் இருக்கிறார்கள், உங்களுக்கு ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் போடணும் போலிக்கும். ஸோ அப்ப அப்பாறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2 பேர் தானே எடுப்பாங்க, யாரும் போடலாம், அவங்க நல்ல மேபி ரேங்க் பண்ண எடுத்தவன் போடலாம். அப்ப சோ செல்ல தெரியல, பட் மேபி எந்த கணிப்புப்படி இந்த டைம் வந்து கொஞ்சம் கூடலாம் என்ற ஒரு கணிப்பு. அடுத்து வந்து இது வந்து ஒரு 4 years டிகிரி, எல்லாமே கோர்ஸ் எல்லாமே மொடியூல் வந்து இங்கிலீஷால படிப்பிப்பாங்க. ஆனா என்ன சொன்னா கெலனி வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து சிங்கள ஏரியா என்றதால வந்து லெக்சர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே சிங்களீஸா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா லெக்சர்ஸ் வந்து இப்ப விளங்கப்படுத்தி இப்ப நம்ம டீச்சர்ஸ் இப்படித்தானே இப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சாங்க, இப்ப இங்கிலீஷ்ல விளங்கப்பட்ட டீச்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்க நம்ம பிள்ளைகளுக்கு விளங்காமிக்கும் போட்டு தமிழால கொஞ்சம் செல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாங்கையும் இங்கிலீஷால எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனா சிங்களத்தாலையும் அவங்க பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அது ஒரு இஷ்யூவா இருக்காது. ஆனா சிங்களம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது இப்ப வெளி யூனிவர்சிட்டி போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது நம்ம அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் இப்ப சவுத் ஈஸ்டர்னை தாண்டி வெளியில எங்க போகணும்னு நினைக்கிறார்களும் கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. கொஞ்சம் அந்த தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் இல்லை. மேபி அங்க போயும் நீங்க வந்து அந்த பழைகளை நிறைய சிங்களம் தெரியாம அங்க போய் நல்ல பழகுறாக்களும் இருக்காங்க. சோ வந்து இந்த கோர்ஸ் எப்படி என்று சொல்லிச்சுன்னா ஒரு 50-50 மெட்ஸ் மிரிக்கி மேனேஜ்மெண்ட்டுக்குரிய சப்ஜெக்ட், மற்றது வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங். கெலனியில வந்து ஏற்கனவே முந்தி பேசின எல்லாருமே சொன்னாங்க வந்து கெலனியில வந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அக்கௌண்டன்சி, ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், HRM, பிகாம். இப்ப பிகாம் வந்து டிரெக்டாவே இன்டேக் ஆயிருவாங்க. ஃபைனான்சியல் இன்ஜினியர் பொறுத்த மட்டும் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டிரெக்டா இன்டேக் ஆகுவாங்க. அப்ப ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் குறியாக்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து முழுக்க ஃபைனான்ஸை பேஸ் பண்ணி ஒரு 50% ஃபைனான்ஸ் பேஸ் பண்ணினதாகவும், அந்த இன்ஜினியரிங் வருது பாட்டுக்காக வந்து மெட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க போனா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மெட்ஸ் இருக்கு, லாஜிக்ஸ் இருந்துச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் இயர்லயும் இருந்துச்சு. இப்ப எங்களோட செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து அதே மாதிரி லீனியர் அல்ஜீப்ரா அப்படி இருந்துச்சு. ஆனா கஷ்டம் ஓவராலா கடும் டிஃபிகல்ட்னு சொல்ல மாட்டேன். நம்ம எப்படியும் படிச்சுக்கு போனா லேசா தான் இருக்கும். அது ஸோ வந்து என்னன்னு சொல்லிச்சேன்னா முந்தி பேசினாக்கள் எல்லாரும் சொன்னாங்க. அப்ப வந்து நம்ம ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறார்கள் மோஸ்ட்லி வந்து அதுலயும் முக்கியமா குறிப்பா பொம்பளை பிள்ளைகள் வந்து வெளி யூனிவர்சிட்டி போறதுல அவ்வளவு பெருசா விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அமைக்கலாம், சம்டைம் உங்களோட ஃபேமிலியாக்களுக்கு வெளி யூனிவர்சிட்டி. ஆனா என்ன பொறுத்த மட்டும் வந்து வெளி யூனிவர்சிட்டி போறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எப்படி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க நீங்க. என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கிளப் இருக்கு, நிறைய சொசைட்டிஸ் இருக்கு. அங்க வந்து அப்படி ஃபேமஸான கிளப் இருக்கு. அதுல எல்லாம் வந்து உங்களோட ஆளுமைகளை நீங்க விருத்தி செய்யக்கூடியதா இருக்கும். எப்பயும் நீங்க இருந்த மாதிரியே பூட்டி வச்சிருந்தா ஒண்ணுமே நடக்காது. சோ இப்ப நீங்க ஒரு படி மேல அண்டர் கிராஜுவேட் ஆக போறீங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும். இப்ப ப்ரெசன்டேஷன் என்று சொல்லி வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு இங்க இருந்து போற ஆக்களுக்கு பயம், பேச பயம், துண்டெடுத்து வாசிக்கிறவங்க அப்படியெல்லாம் இல்லாம கொஞ்சம் அவங்களோட ஆளுமைகளை விருத்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க நல்லா. சோ அவ்வளவுதான் செல்ல இருக்கு. வேற யாரும் உங்களுக்கு இப்ப கேர்ள்ஸ் எப்படியும் இதுல பேச மாட்டேன். கேர்ள்ஸ் உங்களுக்கு யாரும் போடணும் அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன வந்து பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. இது வேற எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொல்லிச்சேன்னா. சோ ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
Next, and finally from IIT, we have Hamzat Umar, a first-year undergraduate of the UA Vellasa University, to continue the session. Brother, over to you. அஸ்ஸலாமு அலைக்கும். மூவி நான் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் ஆப்ஷன் தரலாமா? ரைட் தந்திகள். ஓகே. இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? ஓம் ஹம்சத் குமார். ரைட் ஓகே. நான் கணக்கு நேரம் எடுக்க மாட்டேன். என்னால் எவ்வளோ குயிக்காக முடிக்கலுமோ நான் முடிச்சிடுறேன். ஓகே ரைட். இப்போ வந்துட்டு நீங்கள் கொமர்ஸ் படிக்கிற ஆக்கள் இதில் இருப்பியல் கொமர்ஸ் படித்து உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் மற்ற ஃபீல்டில் விட்டு போட்டு ஒரு ஐடி ரிலேட்டடான ஒரு ஃபீல்ட் போகணுமெண்ட்டு சொன்னால் உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ரைட் இன்னைக்கு உங்களுக்கு நான் அந்த கோர்சஸ் செல்லணும்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெய்ப்பூரில் இருக்கிற கோர்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஜட் ஸ்கோர் இருக்கிறார்கள் தான் இது போகலாம். ஒரு டாப் கோர்ஸ் நீங்கள் உங்களோட கோர்ஸ் ஆர்டர் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போல இது கொஞ்சம் மேலே போடுறது உங்களுக்கு ஒரு நல்ல இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லாட்டி டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பாத்தில் போகணுமென்று இருந்தால், அதே மாதிரி பிஸ்னஸோட ரிலேட் ஆக தேவையில்லை, நான் டிரெக்ட் ஐடிக்குள்ளே வர போகிறேன்னு சொல்ல போல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஐடிஎம் மொரட்டோவில் இருக்கக்கூடிய கோர்ஸ் உண்டு. மற்றது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அது வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், அதே மாதிரி ஜெய்ப்பூரை இப்போ வந்துட்டு சப்ரகம யூனிவர்சிட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது என்ட கோர்ஸ். இதை பற்றி தான் நான் ஃபுல்லாக கதைக்க போகிறேன். அதோட சேர்த்து நம்மளோட மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய எம்ஐடி, அது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கு. அதையும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடி, அதாவது ரஜராட்டை, அதே மாதிரி வவுனியா, இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் ஐசிடின்னு சொல்லி தனி ஒரு கோர்ஸ் இருக்கு. இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்துட்டு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிஐஎஸ்ஐயும் எம்ஐடியையும் தவிர நான் நினைக்கிறேன் மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம எப்டிடியூட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த பேட்சுக்கு வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த எப்டிடியூட் எக்ஸாம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்கிறதால இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதெல்லாம் டிரெக்டாகவே உங்களுக்கு நல்ல ஜட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா, நல்ல ஜட் ஸ்கோர் இல்லை இதுக்குரிய ஜட் ஸ்கோர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ரைட். இதில் இப்போ எந்த கோர்ஸ் என்னன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி UA. இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு 4 இயர் கோர்ஸ், இங்கிலீஷ் மீடியத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பிஎஸ்சி ஹான்ஸ், அதே மாதிரி ஐஐடி அங்கே கூடிய ஒரு டிகிரி நமக்கு கிடைக்க போகுது. இது ஒரு 4 இயர் ப்ரோக்ராம். ரைட். இப்போ நீங்கள் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ போன முறையெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு 3 பாடத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிற பாடத்தில் உங்களுக்கு ஒரு கம்பைன் மேத்ஸ் இருக்கணும், இல்லாட்டி ஃபிசிக்ஸ் இருக்கணும், இல்லாட்டி ஐசிடி, இந்த 3ல் ஒரு பாடம் கம்பல்சரியாக இருந்தே ஆகணும். இந்த 3ல் ஒரு பாடத்தில், அதாவது நான் இப்போ சின்ன 3 பாடத்துலேயே உங்களுக்கு ஒரு கிரெடிட் பாஸ் கட்டாயமும் உடையில இருக்கணும். ஸோ இப்போ போன முறை எல்லாம் வந்துச்சு, நீங்கள் ஏதாவது 3 சப்ஜெக்டில் 3 S இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போகலாம். அண்ட் இப்போ மாற்றி ஒரு மெத்ஸோ இல்லாட்டி ஒரு ஃபிசிக்ஸோ ஒரு ஐசிடியோ நீங்கள் கம்பல்சரி எடுத்திருக்கணுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்ம நார்மலான இந்த டிப்பிக்கலான கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், அதே மாதிரி அக்கௌண்டிங், இந்த 3 பாடம் எடுத்திருக்கிற ஆட்கள் வந்துட்டு இதுக்கு போகலாம். அதுவே நம்ம ஒரு எக்கனாமிக்ஸையோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பாடத்தை விட்டு போட்டு ஐசிடி நீங்கள் எடுத்திருப்பீங்களாம்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நான் இப்போ சின்ன 3 பாடத்துலேயும் ஒரு சி கட்டாயம் வேணும். அதே மாதிரி மற்ற 2 எனி சப்ஜெக்ட் 2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் மெத்ஸ்லேயும் வந்துட்டு O level C இருக்கணும். இவ்வளோ இருந்துச்சாமன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு எலிஜிபிளான ஒரு ஆளாக மாறவியல். ஸோ உங்களோட கோர்ஸ் ஆர்டர் போடக்குள்ள நீங்கள் இதையும் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ரைட். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி இதை எடுக்கக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த எப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஓல் ஐலாண்ட்லேயும் வந்துட்டு ஒரு 1000 பேர் எழுதுறாங்கண்டா அதில் ஒரு 500 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 500 பேருக்குள்ள, அந்த பாஸ் பண்ண 500 பேருக்குள்ள டாப் ஜட் ஸ்கோரில் இருக்கிற ஆட்கள் யாரோ அதுக்குள்ளே வர ஒரு 125 பேர் இந்த கோர்ஸுக்காக என்ன செய்வாங்கண்டா எடுப்பாங்க. இப்போ
இந்த ஜட் ஸ்கோர் இல்லாததால சாரி aptitude டெஸ்ட் இல்லாததால இப்ப என்ன நடக்க போகுதுன்னா முந்தைய அந்த 1000-ஐ 500 ஃபில்டர் பண்ணி 500க்குள்ள 125 பேர் எடுத்த இடத்துல இப்போ வந்துட்டு அந்த 1000க்குள்ளேயும் இருக்கிற ஆக மேக்சிமம் ஒன்று கேட்கிற 125 பேர் எடுபட போறாங்க. ஸோ போன முறையில் என்ன நடக்கும்னு சொன்னா சில நேரம் நல்ல ஜட் ஸ்கோர் இருக்கிறார்கள் ஃபெயில் ஆயிடுவாங்க இந்த aptitude டெஸ்ட்ல. ஸோ பின்னாலே இருக்கிற குறைஞ்ச ஜட் ஸ்கோர் இருக்கிறார்களும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த முறை என்ன நடக்கும்னு சொன்னா அப்படி நடக்க மாட்டா. முன்னுக்கு ஜட் ஸ்கோர்ல இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்கட்டா போவாங்க. இது வந்துட்டு நார்மலா வளமையா எப்படி போறேன்னு சொன்னா ஒரு 0.9க்குள்ள இருந்து 1.25 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நான் இதான் இதுக்குள்ளதான் கட்டாயம் பெருமண்டு செல்லல. ஆனா இந்த ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷத்தை நான் கம்பேர் பண்ணதுல இதுக்குள்ளான அந்த ஜட் ஸ்கோர் போயிருக்கு. ஆனா இந்த முறை அந்த aptitude டெஸ்ட் இல்லாததால நாம வந்துட்டு இதை விட கூடின ஜட் ஸ்கோர் போறதை பத்தி நம்ம எதிர்பார்க்கலாம். சில நேரம் குறையறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை. அநேகமா இதை விட கூடின ஒரு ஜட் ஸ்கோர் இருக்கிற ஒரு கோர்ஸா இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம இதில் கோர்ஸ் மாடியூல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேண்டாம் நீங்கள் அது போகிற பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் பர்சனலில் கான்டாக்ட் பண்ணலைன்னா அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டாலும் அனுப்புவேன், அது பிரச்சனை இல்லை. ரைட்டு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங், பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதில் எப்படி இருக்கு மனுஷனா இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்கே போல் நீங்கள் வேறு மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை. அநேகமான ஒரு ஜென்ரல் ஐடி கோர்சஸ் தான் இதுக்கு. ஆனால் ஒரு செமஸ்டரில் ஒரு 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இன்வால்வ் ஆக போகுது. இப்போ வந்துட்டு ஒரு 8 சப்ஜெக்ட் இது கண்டிஷனா இல்லை ஒரு 6 சப்ஜெக்ட் ஐடியும் 2 சப்ஜெக்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வர போகுது. அப்போ ஸோ நமக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாலும் அதில் ஒரு ஐடி ஃபீல்டில் சர்வைவ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் மாடியூல்ஸ் எல்லாம் பார்க்கல நீங்கள் அப்படியே பார்த்துலண்டா எல்லாமே இதில் ஒரு ஐடியில் இருக்கிற ஐடி சொல்லக்குள்ள நாம தனி ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு நெட்வொர்க்கோ மட்டும் இல்லை, ஒரு லட்சக்கணக்கான அந்த ஃபீல்டு இருக்கு அதுக்குள்ளேயே. ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அந்த ஜாப் ரோலுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறனாலும் அதுக்கு பிறகு ஸ்விட்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதுகளெல்லாம் பார்க்கக்கூட உங்களுக்கு வழங்கும். இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி போல சாஃப்ட்வேர் ஓ நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக போகலை. ஆனால் எல்லா வகையான ஒரு ஃபவுண்டேஷன்ஸுமே இந்த கோர்ஸில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இது ஒரு ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் இதுலேருந்து எங்களை சைட் போகணும்னு சொன்னாலும் அதை உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் நீங்கள் என்ன செய்யலாமாண்டா சூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் கோர்ஸ் மாடியூல்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நான் அடுத்தது மாற்றி நான் நினச்சேன்னா தேர்ட் இயருக்கு வரக்கோல கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சைட் கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு. ஆனால் அப்படியே வந்த மனுஷன்னா அடுத்தது ஃபோர்த் இயரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாக அகாடமிக் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டரில் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அதாவது இன்டர்ன்ஷிப்பும் அதே மாதிரி நம்மளோட ஒரு ரிசர்ச் ஒன்று சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும். அது வந்துட்டு ஃபோர்த் இயரில் நாம் சப்மிட் பண்ணினோம்னா தான் நமக்கு வந்துட்டு இந்த கோர்ஸில் ஒரு பிஎஸ்சி ஹானர்ஸ் வந்துட்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த கோர்ஸ் மாடியூல்ஸ் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு காமர்ஸ் படித்த ஒரு ஆள் ஆனால் எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் குறைய, இல்லாட்டி ஃபினான்ஸில் மேனேஜ்மெண்ட்டில் மற்ற சைடில் போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையன்னு நினைச்சிலன்னுச்சுன்னா நீங்கள் ஐடி போகணுமென்ட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னு நீங்கள் கட்டாயம் இந்த கோர்ஸை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஐடி ஃபீல்டை பொறுத்த மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு இங்கே ஒருத்தரும் வேலை தர போகிறல. ஐடி ஃபீல்டு இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நீங்கள் படிச்சுட்டு இல்லைன்றதுக்காக உங்களுக்கு வேலை தர போகிறல. நீங்கள் அதுக்குரிய ரைட் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்வேலன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேலை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான். நான் இந்த டைம் போனதில் நான் கணக்கு டைம் எடுக்கலை. நான் மேக்ஸிமம் குயிக்காக முடிக்க பார்க்கறேன். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் சந்தேகம் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த குரூப்லேயும் நான் இருக்கேன், நீங்கள் மெசேஜ் போட்டுக்கலாம்டா, நான் பார்ப்பேன் என்ன மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். Jazakallah khair, brother, for the valuable information. And with that we conclude today's event. A special gratitude to all presenters for sharing their expertise and experiences with us today. Thank you and Jazakallah khair to everyone for joining us. Have a fantastic time ahead and a hearty congratulations once again for your excellent performance in the examinations. Have a good evening.